ராமபிரானை பொறுத்தவரையில் அவன் யார் என்பதை உணர்ந்து கொண்டவன் ராமாயணத்திலேயே, அந்த வரலாற்றிலேயே ஒருவன் தான். தயரதன் ராமனை முற்றிலும் உணர்ந்தவன் இல்லை. அவன் தனக்கு ஒரு பிள்ளை 60,000 ஆண்டும் மாண்டுற உருபகை ஒடுக்கி உலகை ஓம்பினேன், என் பின் வையகம் மறுகுறும் என்பதோர் மறுக்கம் உண்டு. ஆகவே என்னுடைய ஆட்சியிலே மக்களை பாதுகாக்க ஒரு மகன் வேண்டும். அந்த மகன்தான் ராமன். அவ்வளவுதான் அவன். கோசலை 10 மாதம் சுமந்தாளை வயிற்றில். அவளுக்கு கூட தன்னுடைய அருமை பிள்ளைதான். ஆனால் அவள் வளர்க்க முடியாமல் கைகேயை வளர்த்தாள். கைகேயை கூட கடைசி நேரத்தில் தன் மகன் பரதனை நினைத்து ராமனை விலக்கினாள். அவளுக்கும் ராமனை புரிந்து கொள்ள முடியவில்லை. சுமித்திரையை பொறுத்தவரையிலும் அவள் கொஞ்சம் உணர்ந்து கொண்டாள். இலக்குவனை அனுப்பும் போது ராமன் திரும்பி அயோத்திக்கு வந்தால் நீ வா, இல்லை என்றால் நீ முன்னம் முடி என்று தியாக சிகரமாக விளங்கினாள் சுமித்திரை. அவளுக்கும் ராமனை பற்றி முழுவதும் தெரியாது. இலக்குவனை ராமனை காப்பதற்காக அனுப்புகிறார். சரி, முனிவர்கள் அத்தனை பேரும் அவர்கள் புரிந்து கொண்டார்களா? ராமாயணத்திலே வருகிற முனிவர்களை எல்லாம் என்னுடைய ஆசான் பேராசிரியர் அமரர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ராமாயணத்தை புதிய நோக்கில் எப்படி பார்ப்பது என்று தமிழகத்திற்கு கற்றுத்தந்த மேதை அமரர் ராதாகிருஷ்ணன். அவர்கள் சொல்லுவார், ராமாயணத்திலே வருகிற அத்தனை ரிஷிகளும் முனிவர்களும் ஃப்ராட் என்று சொல்லுவார். ஃப்ராட் சொல்லுவார். என்ன காரணம் என்றால், ராமனை தெய்வம் என்று இந்த முனிவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஏதோ இவர்கள் ஆசி கூறுவது போல வாழ்க வாழ்க என்று கையை உயர்த்தி பரம்பொருளுக்கு வாழ்த்து சொன்னவர்களை எப்படி சொல்வது? ஃப்ராட் என்றுதானே சொல்ல வேண்டும் என்று மிக அருமையாக சொல்வார். ஆக அவர்களும் இறைவன் என்று புரிந்து கொண்டார்களே தவிர தங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்று புரிந்து கொண்டார்களே தவிர வேறல்ல. கூடவே அழைத்துச் சென்ற விஸ்வாமித்திரன், அவனை பொறுத்தவரையிலும் ராமனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்ற உணர்ச்சி விஸ்வாமித்திரனுக்கு அடிக்கடி தோன்றிற்று. தாடகையை வதம் செய்யலாம் என்று அழைத்து போகிறார். தாடகை வருகிறாள். பெண் என்று கருதி ராமன் வில்லை எடுக்காமல், நாணேற்றாமல், அம்பு தொடுக்காமல் நிற்கிறார். ராமபிரான் நிற்பதை பார்த்துவிட்டு விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், சீறி நின்று இது செப்புகின்றேன் அலேன். நான் கோபத்தினால சொல்லல ராமா. எவ்வளவு அழகான உத்தரவு பாருங்க ராமனுக்கு. சீறி நின்று இது செப்புகின்றேன் அலேன், ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன், முடிவில்லாத நல்ல தர்மத்தை நினைத்து சொல்லுகிறேன். ஆறி நின்றது அறம் என்று, நீ அமைதியாக இருக்கிறது தர்மம் அல்ல, கோரி இவளை. யாரு உத்தரவு போடுறார்? விஸ்வாமித்திரர். யாருக்கு? ராமனுக்கு. ராமனை அவர் புரிந்து கொண்டது அவ்வளவுதான். சரி, கூட இருந்த தம்பி இலக்குவன் முழுமையாக புரிந்து கொண்டானா? அவனை பொறுத்தவரையிலும் ராமனுக்கு முடி இல்லை, பட்டாபிஷேகம் இல்லை என்று சொன்னவுடன் அவன் குதிக்கிறான். பெண்ணாட்டம் ஓட்டேன் என்று சொல்லுகிறான். கைகேயினுடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்ற விட மாட்டேன், நமக்கு வாய்த்தவன் தந்தையாவன் என்று கேட்கிறான் தசரதனை. பரதனை வெங்கட் சிறுகுட்டன் என்று சொல்லுகிறான். சிறிய நாய்க்குட்டி என்று பரதனை சொல்லுகிறான் இலக்குவன். சிங்கக் குருளை கெடு தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கட் சிறுகுட்டனுக்கு ஊட்ட விரும்பினால் நங்கைக்கு அறிவின் திறம் நன்றிது நன்றிது என்ன கங்கைக்கிறைவன் அங்கை புடைத்து நக்கான் என்று கம்பன் எழுதுவான். ஆக இலக்குவனும் புரிந்து கொள்ளவில்லை ராமனை. இப்ப முழுமையாக ராமனை புரிந்து கொண்டது யார் என்று சொன்னாய், ராமனுக்கு அப்பால் இருந்தவர்கள் தான் புரிந்து கொண்டார்கள். வீடனன் சொல்லுகிறான், புன்புலப் பிறவியின் பகைஞன் போலுமால். இவன் யார் என்று சொன்னால், இவனை பார்த்தவுடன் எனக்கு அன்பு பெருகுகிறது, என் எலும்பெல்லாம் உருகுகிறது. இவன்தான் புன்புலப் பிறவியின் பகைஞன். நம்முடைய மோசமான இந்த பிறவி பிணியை தீர்க்கின்ற வைத்தியன் இவன்தான்
என்று அவனும் நினைக்கிறான். வீடணன் நினைக்கிறான், அனுமன் நினைக்கிறான். அனுமன் மாத்திரம் கொஞ்சம் அருகே வருகிறான். யார் என்று அவனும் கூட மூவருள் ஒருவன், மூவரும் ஒரு மூர்த்தியாக வந்த இவன் என்று அவனும் நினைக்கிறான். ஆனால் ராமனை புரிந்து கொண்டவன் என்று கம்பராமாயணத்தில் ஒருவனை சொல்ல வேண்டுமானால் ஒரே ஒருவன் தான், அவன் வாலி. அந்த வாலியினுடைய வாக்கின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி அமைப்பு. ஆக கம்பன் கழகமும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் நன்றி தெரிவிக்க வேண்டுமானால் வாலிக்கு தான் நன்றி தெரிவிக்க வேண்டும். காரணம் என்ன என்றால், ராமன் யார் என்று வாலி புரிந்து கொண்டது போல் இன்னொருவன் புரிந்து கொள்ளவில்லை ராமகாதையில். எல்லோரும் தெய்வம் என்று நினைத்தார்கள், தீயோரை அழித்து நல்லோரை காப்பதற்கு வருகின்ற இறைவன் என்று நினைத்தார்கள். துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் செய்வது அவனுடைய கடமை, அதற்காக வந்திருக்கிறான் என்று நினைக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பின்னாலே வந்த அவதாரமாக்கிய கண்ணன் சொன்னது போல சாம்பவாமி யுகே யுகே என்று எப்பொழுதெல்லாம் அநீதி ஓங்குகிறதோ அப்பொழுது நீதியை நிலைநிறுத்த வருவான், நான் வருவேன் என்று பரமாத்மா சொல்லுகிறானே, ராமனுக்கு அடுத்த அவதாரமாக வந்த பரமாத்மா. அப்படி நினைக்கிறார்களே தவிர ராமனை யார் என்று நினைக்கவில்லை. ஆனால் வாலி மாத்திரம் சொல்லுகிறான், அவன் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழத் தெரியாதவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவதற்காகவே வந்தவன். உழைத்தவள் இருவினைக்கு ஊறு காண்கிலாது அழைத்து அயர் உலகினுக்கு அறத்தினாரெல்லாம் இழைத்தவன். யார்கிட்ட சொல்றான்? தன்னுடைய மனைவி தாரையிடம் சொல்லுகிறான். பைத்தியக்காரி, ராமன் மறைந்திருந்து அம்பு எய்வான் என்றா சொல்லுகிறாய்? அவன் யார் என்று உனக்கு தெரியுமா? இறைவன் என்று சொல்லவில்லை, துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனத்துக்கு வந்தவன் என்று சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான், உழைத்தவள் இருவினைக்கு ஊறு காண்கிலாது அழைத்து அயர் உலகினுக்கு அறத்தினாரெல்லாம் இழைத்தவன். அவன் எதற்காக வந்திருக்கிறான் என்றால், அறத்தோடு வாழ்வது எப்படி என்பதை வாழ்ந்து காட்டுவதற்கு வந்தவனடி. அப்புறம் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் தம்பியை தவிர தனக்கு வேறு உயிர் இல்லை என்று நினைக்கிறவன் அவன். தம்பியரின்றி தனக்கு வேறுயிர் இம்பரில் இல்லென எண்ணி எய்ந்தவன். யானும் எம்பியும் உற்றி எதிர்ந்த போரில் அன்பு இடை தொடுக்குமோ அருளின் ஆழ்கிறான். ஆக வாலி புரிந்து கொள்கிறான், இந்த உலகத்திற்கு ராமன் வந்தது அறத்தோடு வாழ்வது எப்படி என்பதை காட்டுவதற்காக. நாமெல்லாம் ஒரு மனிதன் தானா? மதிவண்ணன் ஒருத்தர் தானா? இல்ல, அவர் பல பேர். அது ஜோக்ல எல்லாம் சொல்றான் இல்லையா, ஏன்பா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் வச்சிருக்கேன். ஜட்ஜு கேட்கிறார், நீதிபதி கேட்கிறார், கோயம்புத்தூர்ல சீதாராமன் பேரு, உனக்கு திருச்சியில ராஜாராமன் பேரு, உனக்கு சென்னையில தயசுராமன் பேரு, உன் பேரு என்னான்னு கேட்கிறார். என் பேரு பலராமன், என் பேரு பலராமன். அது மாதிரி மனிதன் ஒருவன் இல்லை. ஐயா மதிவண்ணன் அவர்கள் இல்லத்திலே இருக்கிற மனைவிக்கு கணவன், குழந்தைக்கு தந்தை, பேர்த்திக்கும் பேரனுக்கும் தாத்தா, அலுவலகத்திலே வர அலுவலர், தெருவிலே வரும்போது ஒரு குடிமகன், அவர் மேடையிலே ஏறி உட்கார்ந்தவுடன் பிரசங்க மாறி பொழிகின்ற பேச்சாளர். இத்தனையிலும் ஒழுங்காக அவர் இருப்பாரையானால் அவர் உயர்ந்தவர். தான் அதை ஆங்கிலத்திலே சொல்வான், காலிங் என்று சொல்வான். அவனுக்கு எனக்கு இருக்கிற அந்த தகுதி, உழைப்பு, எனக்கு கிடைத்திருக்கிற அந்த பதவி, நான் எல்லா நிலைகளும் நல்லவனாக இருக்க வேண்டும். என் தாய்க்கு பிள்ளையாக நல்லவனாக இருந்துவிட்டு என் கணவன், என் மனைவிக்கு நல்ல கணவனாக இல்லை என்றால் நான் முழு மனிதன் இல்லை. என் தம்பிக்கு நல்ல அண்ணனாக இருந்துவிட்டு நண்பனுக்கு நல்ல நண்பனாக இல்லை என்றால் நான் முழு மனிதன் இல்லை. எல்லா நிலைகளிலும் நான் நல்லவனாக அறத்தோடு வாழ்கின்றவனாக இருப்பேனேயானால் நான் முழுமையான மனிதன். அத்தகைய முழுமையான மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்கு வந்தவன் ராமபிரான். எப்படி வாழ வேண்டும் என்று இதை உணர்ந்து கொண்டு சொன்னவன் வாலி. அவனை பொறுத்தவரையிலும் அறத்தின் ஆழியான் என்று சொல்வான். தம்பிக்குரிய அண்ணன் என்று பேசுவான். ராமனை பொறுத்தவரையிலும் ராமன் எத்தனை ராமன் என்று கேட்டுவிட்டு அவனை அண்ணனாக, அவனை பொறுத்தவரையிலும் சகோதரனாக, கணவனாக,
வீரனாக, தலைவனாக, மனிதநேய மாண்பாளனாக அவனை பார்க்கின்ற அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை அமைத்திருப்பது கம்பன் கழகத்திற்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். காரணம், ராமனை முழுமையாக தரிசனம் செய்வதற்குரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு. ராமபிரானை முழுமையாக தரிசனம் செய்கிறோம். அவன் ஒரு சகோதரன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுகிறான். இலக்கியத்தை பொறுத்தவரையிலும் கம்பன் இந்த கதையை எடுத்துக்கொண்டான். அவன் வேறு கதைகள் தமிழ்நாட்டில் தேடி இருக்கலாம். வால்மீகத்திலே இருந்து இந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டு கம்பன் இந்த வரலாற்றை நமக்கு தருகிறான். என்ன காரணம் என்று கேட்டால், ஒரு முழுமையான மனிதனை இந்த மண்ணில் நடமாட விட்டு மற்றவர்கள் பார்த்து இவன் அல்லவா நாம் பின்பற்ற வேண்டியவன் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காகவே கம்பன் தருகிறான். கவிஞன் என்றால் யார் என்று ஆங்கிலத்திலே கேட்டான். கவிஞர் என்றால் யார் என்று ஆங்கிலத்திலே ஒரு அறிஞன் சொன்னான், poet is a nightingale who sits alone and sings to cheer his own solitude. கவிஞன் என்பவன் யார் தெரியுமா? தன்னுடைய தனிமையை இனிமையாக்கிக் கொள்வதற்காக, ஆன்ம திருப்திக்காக பாடுகிறவன் கவிஞன். தனக்காக பாடிக்கொள்ளுகிறவன். இந்த உலகத்தில் நான் இருந்தேன், ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்காக பாடியவன். ஆங்கிலத்திலே திறனைவாளர்கள் அப்படித்தான் சொன்னார்கள், கவிஞன் என்றால் யார் என்று. ஒரு பெரிய வேடிக்கை என்ன என்று கேட்டால், சில சமயங்களில் இருட்டு நேரத்தில் நாம் தனியாக போகும்போது பாடிக்கொண்டே போவோம். ஏதாவது ஒரு பாட்டு நமக்கு தெரிஞ்ச அருட்பாவையோ தேவாரத்தையோ திருவாசகத்தையோ சத்தமா பாடிக்கிட்டு போவோம். இருட்டு நேரத்தில் நம்ம பாட்டை யாரும் கேட்டு மகிழ வேணுங்கிறதுக்காகவா? கிடையவே கிடையாது. நம்ம குரலை கேட்டா ஒரு பேய் பிசாசு கூட பக்கத்துல வராதுன்னு ஒரு நம்பிக்கை. நாமே நமக்கு பாடிக்கொள்வது அது ஒன்றும் இசை அல்ல. கவிஞன் தன் ஆத்ம திருப்திக்காக எழுதுவது கவிதை அல்ல. இரண்டாவது வகை கவிஞன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னான். அவன் யார் என்று கேட்டா ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டும். அவன் யார் என்று கேட்டா, poet is one who lends existence to airy nothings. ஒன்றுமில்லாத பொருளுக்கெல்லாம் உருவத்தையும் வடிவத்தையும் உயிரையும் கொடுத்து உலவ விடுகிறவன் கவிஞன். Poet is one who lends existence to airy nothings. அதாவது அவனை பொறுத்தவரையிலும் கலை கலைக்காகவே, கவிதை கவிதைக்காகவே என்று எழுதுகிறவன். அவனை இந்த மண் கவிஞன் என்று ஒத்துக்கொள்ளவில்லை. மூன்றாவது ஒரு வகை விமர்சனம் செய்கிறான். ஒரு கவிஞன் என்பவன் யார் என்று சொல்லும் போது, everyone who weeps is a poet. எவன் எவன் அழுகிறானோ அவனெல்லாம் கவிஞன். நீங்க பாத்தீங்கன்னாக்க அன்றைக்கு இருந்த எத்தனை பேரும் அழுவதை நாம பார்க்கலாம். அழுதால் உன்னை பெறலாமே மணிவாசக பெருந்தகை, மார்பார பொழிகண்ணீர் மழைவாரும் இணைவழிகள் என்று நாவுக்கரசருடைய தோற்றமே அழுகை. வள்ளலார் இந்த உலகத்திலே வாழ்கிறவர்கள் என்ன ஆகப் போகிறார்களோ என்று அவர் அழுகை. பாரதி நெஞ்சு பொறுக்கவில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்று அவன் அழுகை. கவிஞர்கள் அத்தனை பேரும் அழுதிருக்கிறார்கள். ஆனால் மகாத்மா காந்தி சொன்னார், உலக துன்பத்தை பார்த்து எவன் அழுகிறானோ அவனை உத்தமனோ அல்லது அவனை கவிஞன் என்றோ நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். உலக மக்களுடைய துன்பத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறவனை நான் கவிஞன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டேன். அதற்கு என்ன காரணம் என்று நீண்ட நாள் எனக்கு புரியவில்லை. 1966ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 19ஆம் நாள் காலை 10 மணிக்கு தான் எனக்கு புரிஞ்சது. அதாவது உலக மக்கள் துன்பத்தை பார்த்து அழுகிறவனை உத்தமன் ஒத்துக்க மாட்டேன்னாரே காந்தி, ஏன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. அன்றுதான் என்னுடைய தந்தையார் இறந்து போனார். காலையில தம்பிமார்க்கெல்லாம் நல்ல ஆறுதல் சொல்லிட்டு நான் திண்ணையில உட்கார்ந்திருக்கேன். என்ன பார்க்க ஒருத்தர் வந்தார். ஓடி வந்தவர் கீழே விழுந்தார். ஐயோ சத்தியசீலா, உங்க அப்பா உன்னை விட்டுட்டு போயிட்டாரா, எல்லா பாரத்தையும் உன் தோள் மேல போட்டு போயிட்டாரான்னு கீழே உருண்டு பிறண்டு அழுகுறார். நான் நேரா போய் உட்கார்ந்து அவர் தலையை எடுத்து என் மடியில வச்சு தண்ணீர் கொண்டு வர சொல்லி அவர் முகத்துல தெளிச்சு, ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ, நாம கொடுத்து வச்சது அவ்வளவு சார்னு நான் அவனுக்கு ஆறுதல் சொல்றேன். செத்து போனது எங்கப்ப, இந்த ஆளு எதுக்கு வரணும் இங்க?
அவன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு என்னை கரையேற்றுவானையானால், கண்ணீரிலிருந்து என்னை விடுதலை செய்வானையானால் அவன் உத்தமன். காந்தியடிகள் அதான் சொல்லுகிறார், உலக துன்பத்தை பார்த்து அழுகிறவனை நான் உத்தமன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஆனால் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு நெஞ்சை உறுதியாக்கிக் கொண்டு இந்த உலக மக்களை துன்பத்திலிருந்து கரையேற்றுவது எப்படி என்று எவன் உழைக்கிறானோ அவன்தான் உத்தமன், அவன்தான் கவிஞன் என்று காந்தியடிகள் சொன்ன இலக்கணத்திற்கு முற்றிலுமாக பொருத்தமாக இருப்பவர் கவி சக்கரவர்த்தி கம்பன். இந்த உலக மக்கள் அத்தனை பேருடைய துயரத்தை போக்க நான் ராமகாதை எடுத்துக் கொள்ளுகிறேன். இல்லறத்திலிருந்து துறவரம் வரை, நாடாளுகின்ற மன்னனிலிருந்து சமையலறையிலே இருக்கிற சகோதரி வரை அத்தனை பேரும் எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லுவதற்காக, அறத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லுவதற்காக நான் இந்த காவியத்தை எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் இந்த முதல் பாடலை நீங்க பாத்தீங்கன்னா, உலகம் யாவையும் தாமுழாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று சொல்லும் போது ஒரு குறிப்பை நமக்கு தருகிறான். என்ன? கடவுளுக்கு கூட அவன் கடமையை செய்தால்தான் மரியாதை, அப்பொழுதுதான் அவனை நாம் சரணடைய வேண்டும். உலகத்தை ஆக்கி காத்து அழித்து துணையோடு இருந்து எந்த செயலை விளையாட்டாக இடைவிடாமல் செய்கிறானோ அந்த கடமை ஆற்றுகிற ஒருவன்தான் தலைவன், அவனே கடவுள், அவனை சரணடைவோம். கம்பனை பொறுத்தவரையில் அந்த காவியத்தில் ராமபிரானை எடுத்துக் கொள்ளுகிறான் என்றால் அதற்கு ஒரு காரணம், அடிப்படை காரணம். இந்த ராமன் இந்த உலக மக்கள் வாழ்வதற்கு எப்படி, அண்ணனாக இருப்பது எப்படி, மகனாக இருப்பது எப்படி, ஒரு போர்க்களத்திலே வீரனாக இருப்பது எப்படி, மனிதனையே உடையவனாக இருப்பது எப்படி என்று அத்தனையையும் வாழ்ந்து காட்டிய ஒரு பெருமகனாக ராமபிரானை நம் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி இவனை பின்பற்றுவாயாக என்று நமக்கு தருகிறார். அதுதான் கம்பன் செய்த மாபெரும் பணி. அந்த பணியை நாம் மனதிலே கொண்டுதான் ராமாயணத்தை அணுக வேண்டும். இது எங்களுக்கு எங்கள் அண்ணார் ஆரம்பி அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம். நீ எந்த காவியத்தை படித்தாலும் நீ அந்த ரசனையில் ஆழ்ந்து விடாதே. என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டு அதன்படி நீ நடப்பாயாக. நீங்க பெரும்பாலும் நாம் அறிவுரை சொல்லுகிறவர்கள் சொல்வதை முழுவதும் கேட்டு அதை எப்படியே பின்பற்றுவது என்பது நம்மிடத்தில் இல்லை. அதெல்லாம் பெரியவர்களுக்குத்தான் முடியும். இந்த வார்த்தையை கூட கம்பன் ஒரு இடத்தில் சொல்லுகிறார். பரதன் தீ குளிக்க போகிறான், கோசலை வந்து சொல்லுகிறாள், பரதா நீ இறந்தால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ, புண்ணிய மனைய நின் உயிர் என்று கோசலை சொல்லுகிறாள். தாய் சொல் கேட்டல் தந்தை சொல் கேட்டல் முக்கியம் என்று சொல்லுகிறாள். அப்பொழுது பரதன் சொல்லுகிறான், தாய் சொல் கேட்டலும் தந்தை சொல் கேட்டலும் அது ஈசற்கே கடன், ராமன் தான் அதெல்லாம் செய்வான், என்னால் அது முடியாது. பரதனே அப்படின்னு சொன்னா தாய் சொல்லும் போதே கேட்க மாட்டேன்னா இந்த உலக மக்கள் எப்படி அதை புரிந்து கொள்வார்கள்? ஒரே ஒரு வழிதான். இப்படி நடந்த ஒரு மனிதனை நேரடியாக காட்டும் போது அது காவியத்தின் மூலமாக, தன்னுடைய சொல்லாற்றல் மூலமாக, கவியாற்றல் மூலமாக காட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், ஓ இவனை போல வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வு மனித இனத்திற்கு வருகிறது. அந்த உணர்வை உருவாக்குவதற்காகத்தான் கம்பன் இத்தனை பாடுபட்டார். எங்க ஊர்ல எல்லாம் ராமாயண கதை ரொம்ப சின்னதும்பா. அது ஒரு ஜாதி பேரோட வேற சேர்த்து சொல்லுவான். ராமகோணாம் பொண்டாட்டிய ராவண கோணம் அழிச்சுன்னு போனா அனுமந்த கோணானோட போய் அடிச்சு முடிச்சு கொண்டு வந்துட்டான். ராமாயணம் முடிஞ்சு போச்சு. ராமகோணாம் பொண்டாட்டியன்னு சொல்லும் போதே பாலகாண்டம் அயோத்திய காண்டம் முடிஞ்சு போச்சு. ராவண கோணம் இழுத்துட்டு போனான் போதே சுந்தரகாண்டம் ஆரண்ய காண்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடிச்சு முடிச்சு கொண்டு வந்துட்டான்னு உடனே யுத்தகாண்டமே முடிஞ்சு போச்சு. இவ்வளவு சின்ன கதை அது. ஆனா இதுக்கு 10,000 பாடல் அவன் எழுதுகிறான் கவி சக்கரவர்த்தி. ஏன்? ராமன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் கூட நமக்கு புலப்படுத்துகிறான். சின்ன செய்தியா இருந்தா கூட புலப்படுத்து. அதிலே அவன் கணவனாக எப்படி இருந்தான், நல்ல கணவனாக நாம் இருப்பதற்கு எப்படி வழிகாட்டுகிறான். அது அருமையான. நம்ம ஐயா இனியவன் அவர்கள் சொல்லும் போது ஒரு சிக்கலான தலைப்பு இன்றைக்கு என்று அறிமுகம் செய்தார்கள். உண்மைதான். இந்த சிக்கல் அவர்களுக்கு வந்ததல்ல.
நான் ஒரு புத்தகத்திலே படித்தேன், மகாகவி காளிதாசனுக்கே அந்த சிக்கல் வந்தது. இது இவர்களுக்கு வந்ததல்ல, மகாகவி காளிதாசனுக்கே இந்த சிக்கல் வந்தது. அவன் ரகுவம்சத்தை எழுதும் போது சொல்லுவான், சீதையை இவ்வளவு கொடுமையாக ஏசிய பிறகும் ராமனை தலைவனாக வைத்து ரகுவம்சத்தை எழுதுவதற்கு என் மனம் சம்மதிக்கவில்லை. சீதையை இவ்வளவு கொடுமையாக ஏசின பிறகு அவனை தலைவனாக வைத்து ஒரு காவியம் படைக்க என் மனம் சம்மதிக்கவில்லை. ஆனா ஏன் படைக்கிறேன் என்றால், அந்த வம்சத்தில் அவனை விட சிறந்தவர் வேறு யாரும் இல்லை. இது அவனுக்கு வந்த சிக்கல், எனக்கு வந்த சிக்கல் இல்லை. காளிதாசனுக்கே, மகாகவி காளிதாசனுக்கே இந்த சிக்கல் வந்து, இது பெரிய அதிசயம். இது என்ன காரணம் கேட்டா, தடுமாற்றங்கள் இல்லாமல் ஓடுகிற தண்ணீர் ஓடுகிறது என்றே தெரியாது நமக்கு. எங்கே சிக்கல் வந்து அந்த தடையை மீறி தண்ணீர் எம்பி குதித்து பாய்கிறதோ அந்த இடத்திலேதான் இங்கே ஓடுகிறது. அதனால்தான் கம்பன் பாடும்போது கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார் என்று பாடினார். கிடந்த கோதாவரி, அங்கு ஓடிய கோதாவரி இல்லை. காரணம், ஆழமும் அகலமும் நிறைந்திருக்கிற அந்த நதியில் தடை ஏதும் இல்லாமல் போய்க் கொண்டிருக்கும் போது ஒன்றும் தெரிவதில்லை. என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். நமக்கு தலை இருப்பது எங்கே ஞாபகம் வருகிறது? உடம்புலயே கனமான பகுதி தலை தான். தலை கனமா இருக்கலாம், ஆனா தலை கனம் வரக்கூடாது. ஆனா தலை இருக்கிறது நமக்கு எப்ப ஞாபகம் வருது? தலைவலி வரும்போது பெட்டி கடையில அனாசின் வாங்கணும்னா அப்ப ஞாபகம் இருக்கு, தலை வருது, தலைவலி இருக்கு, தலைன்னு ஒண்ணு இருக்கு. வயிற்று வலி வந்தாதான் வயிறு இருக்கிறதே நமக்கு, பசி வலி வந்தாதான் வயிறு இருக்கிறது தெரியுது. அதே மாதிரி வாழ்க்கையில சிக்கல் வரும்போதுதான் வாழ்கிறோம் என்பதே நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கை தங்கு தடை இல்லாத ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கும் போது நமக்கு ஒன்னும் சிக்கல், வாழ்கிறோம்ங்கிறதே தெரியாது. எப்ப புள்ள வந்து நின்று நீ ஒரு அப்பனான்னு கேட்கிறானோ அன்னைக்குதான் நாம வாழ்கிறோம்னு ஞாபகம் வரும். எப்ப தம்பி வந்து சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்கிறானோ அப்பதான் வாழ்க்கையில வாழ்கிறோம் நமக்கு தெரியும். நீ எல்லாம் ஒரு புருஷனா, எழுத்த வீட்டுக்காரனை பாரு, அவர் எப்படி எல்லாம் பட்டுப்புடவை வாங்கி தரார் அப்படின்னு மனைவி சொல்லும் போதுதான் நம்ம கணவன்கிறதே ஞாபகம். இங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சிக்கல். அது சிக்கல் வரும்போதுதான் நம்முடைய வாழ்கிறோம்ங்கிறதே தெரியும். அதே மாதிரி ராமபிரானுக்கு சிக்கல் வந்த போதெல்லாம் எப்படி ராமபிரான் நடந்தார் என்பது நமக்கு தெரியுமானால், அந்த சிக்கல்களிலே மன உளைச்சல் இல்லாமல், ஆங்கிலத்திலே சொல்லுகிறானே டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இது இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழி என்பதைத்தான் கவி சக்கரவர்த்தி கம்பன் தன் காவியத்தில் தருகிறான். இதை நாம் ஆழ்ந்து நோக்கும் போதுதான் இது புரிகிறது. என்னுடைய நோய்க்கெல்லாம் மருந்து இவன் வைத்திருக்கிறான். கம்பராமாயணம் என்ற அந்த நூல் ஒரு கதையை சொல்லுவது மட்டுமல்ல, ஒரு பக்தி காப்பியம் மட்டுமல்ல, வீர காப்பியம் மட்டுமல்ல, என்னை வாழ்விக்க வந்த ஒரு காப்பியம். என் வாழ்க்கையில் சிக்கல்களை தீர்ப்பதற்கு எனக்கு எப்படி நான் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற ஒரு காவியம் என்று அந்த கோணத்தில் காவியத்தை பார்ப்போமே. ஆனால் அத்தனை பேரும் கம்பனை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டாடும். அவையாரிடத்தை முருகப்பெருமான் கேட்கிறான், இனியது எது என்று. இனியது எது என்று கேட்டவுடனே அவையார் சொல்லுகிறார், இனிது இனிது ஏகாந்தம் இனிது. ஏகாந்தம் தான் இனிதா பாட்டி என்று முருகன் கேட்கிறான். இல்லை, அதனினும் இனிது ஆதியை தொழுதல். இறைவனை வணங்குவது அதைவிட இனியது. அப்ப இறைவனை வணங்குவதுதான் ரொம்ப இனிமையானதா? இல்லை இல்லை, அதனினும் இனிது அறிவினர் சேர்தல். அதைவிட இனியது என்னன்னா அறிவுடையவர்கள் பக்கத்திலே போய் சேர்ந்து இருப்பது. அதுதான் இனியதா என்று முருகன் திரும்ப கேட்டவுடனே அவையார் சொல்லுகிறார், அதனினும் இனிது அறிவுடையவர்களை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே. ரெண்டும் ஒண்ணுதானே. அறிவினர் சேர்தல்ங்கிறது ஒண்ணுதான், அறிவுடையவரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே ஒண்ணுதானே. ஏன் ரெண்டு தடவை சொல்றா அவை? இப்ப இருக்கிற அறிவுடையவர்களோடு நாம சேர்ந்து இருக்கலாம். ஆனா நமக்கு முன்னால் 1000 ஆண்டுகளுக்கு முன்ன வாழ்ந்தவர், 2000 ஆண்டுகளுக்கு முன்ன வாழ்ந்தவர்களோடு நாம் அவர்களோடு சேர்ந்து வாழ முடியுமா? அதை அவை சொல்லுகிறார்.
அவர்கள் என்ன செய்துவிட்டு போகிறார்கள்? தங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் அவர்கள் நூல்களாக தந்துவிட்டு போகிறார்கள். அந்த நூல்களோடு நீ இருப்பதுதான் அறிவினரை கனவிலும் நனவிலும் காண்பது. அந்த நூல்களோடு இருப்பது. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு 50 புத்தகம் தூக்கிட்டு போவார். இந்த 50 புத்தகம் 60 புத்தகத்தை தூக்கிட்டு போவார். இந்திரா காந்தி அம்மா கேட்டாங்க, அப்பாப்பா இத்தனை புத்தகத்தை தூக்கிட்டு போறீங்களே, 3 மணி நேரம் உங்க பயணம், திரும்பி வர 3 மணி நேரம், அங்க 6 மணி நேரம் உங்களுக்கு பணி இருக்கு, மொத்தம் 12 மணி நேரம், 50 புத்தகத்தை தூக்கிட்டு போறீங்களே, இத்தனையும் படிக்க முடியுமான்னு கேட்டாங்க. நேரு பெருமான் சொன்னார், முடியாதுன்னார். என்னால இத்தனையும் படிக்க முடியாது, டைம் கிடையாது. ஏன் உனக்கு சொல்றேன் தெளிவா, ஒண்ணு கூட படிக்க முடியுமான்னு சந்தேகம் தான். அப்புறம் ஏன் பொதி சுமக்கிற மாதிரி இவ்வளவு புத்தகத்தை தூக்கிட்டு போறீங்க? இந்திரா காந்தி கேட்கிறாங்க. அதுக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு ஒரு பதில் சொன்னார். அந்த பதில் ஔவையார் சொன்ன பதில் அடக்கம். என்ன சொன்னார்னு கேட்டா, இந்த நூல்கள் என்னோடு இருக்கும்போது அதை தந்த சிந்தனையாளர்களும் அருளாளர்களும் என்னோடு இருப்பதாக எனக்கு ஒரு உணர்ச்சி வருகிறது. எனக்கு உணர்ச்சி வருது. இப்ப கம்பனுடைய காவியம் என் கையில இருந்தா கம்பன் என் பக்கத்திலே இருக்கிறான். ஒரு சின்ன திருக்குறள் புத்தகத்தை வாங்கி பைக்குள்ள போட்டுக்கிட்டீங்கன்னா திருவள்ளுவர பையில போட்டுக்கிட்டதா அர்த்தம். நீங்க அறிவுடையவர்களை கனவிலும் நனவிலும் காண்பது எப்படி என்பதற்கு மிக அருமையான செய்தி. அந்த செய்தி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்ன செய்தி. அப்படி கவி சக்கரவர்த்தி கம்பனை கையிலே வைத்துக் கொள்வோமே ஆனால் வாழ்க்கையில் தடுமாறுகின்ற நேரத்திலே எல்லாம் அந்த தடுமாற்றத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு மிகவும் துணையாக அமையும், வெற்றி பெறுவதற்கு துணையாக அமையும் என்ற நோக்கிலே, வாழ்வியல் நோக்கிலே கம்பனை பயில வேண்டும். வாழ்வியல் இன்றைக்கு தமிழகத்திற்கு தேவை கம்பனை வாழ்வியல் நோக்கில் அறிமுகப்படுத்துவதுதான். மற்ற அறிஞர்கள் அத்தனை சிந்தனையாளர்கள், சிந்தனை ரொம்ப குறைச்ச பேர் தான் சிந்தனையாளர். மனித குலத்தில் சிந்தனையாளர்களாக தோன்றுவது என்பது 1000 ஆண்டுகளில் ஒருவர், 5000 ஆண்டுகளில் ஒருவர், வராது போல் வந்த மாமணி என்று சொல்வது போல மிக குறைந்தவர்கள் தான். அந்த சிந்தனையாளர்களுக்கு வாழ்வில வேற நினைவே இல்லை. நான் இப்போ ஒரு வேடிக்கையா ஒண்ணு சொல்லி பாக்குறேன், அது செஞ்சு பாருங்க. அன்னைக்கு காகிதம் இல்ல, டிடிபி இல்ல, அன்னைக்கு டைப்ரைட்டிங் மெஷின் இல்ல, எழுதுறதுக்கு பேனா இல்ல. எழுத்தாணிய கையில பிடிச்சுக்கிட்டு அந்த கையில ஓலைய வச்சுக்கிட்டு ஓலையும் பொத்து போகாம இந்த எழுத்துக்கள்ல 10,000 பாட்டை எழுதியிருக்கார் கம்பன். நாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். உட்கார்ந்து நல்ல பேப்பர் சௌகரியமா உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து டேபிள்ல வச்சு 10,000 பாட்டையும் நீங்க எழுதுங்க, காப்பி பண்ணுங்க. அவன் ஒரிஜினலா எழுதுனா காப்பி பண்ணுங்க. வாழ்நாள் பத்தாது, எழுதி முடிக்க முடியாது நம்மால. இத்தனை எப்படி கம்பன் தந்தான்? அவனுடைய சிந்தனை ஊற்றிலே இருந்து இத்தனை செய்திகளையும் தந்தான். கம்பனை போல ஒரு மிகப்பெரிய ஆற்றல் படைத்த சிந்தனையாளன் அண்மை காலத்தில் நாம் யாரையும் காண முடியாது. வள்ளுவன் வந்தான், அதற்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு கம்பன் கிடைக்கிறான். வள்ளுவன் சொன்ன செய்திகள் அத்தனைக்கும் விளக்கம் தருவதற்கு கம்பன் வருகிறான். அதுவும் வாழ்வியல் விளக்கமாக பாத்திரங்கள் மூலமாக நமக்கு தருவதற்கு கம்பன் வருகிறான். அவனுக்கு பிறகு மற்ற சிந்தனையாளர்கள் வருகிறார்கள். சிந்தனையாளர் யார்? கார்ல் மார்க்ஸ் உங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட சித்தாந்தத்துக்கு நூல் தந்தவனே அவன் தான், தாஸ் கேபிட்டல். அந்த நூலை தந்த கார்ல் மார்க்ஸ் இறந்து போனான். ஒரு நாள் பிற்பகல் 2 மணிக்கு இந்த மரண செய்தியை அறிவிக்க வேண்டும். நம்ம பெரும்பாலும் மரண செய்தியை அறிவிக்கும் போது எப்படி அறிவிப்போம்? அவர் இயற்கை எய்தினார், இறைவன் அடி சேர்ந்தார், பரமபதம் அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார், இப்படிதான் நம்ம சொல்லுவோம். அவர் விட்டு சென்ற அந்த இடம் எப்பொழுதும் காலியாக இருக்கும், இப்படிதான் சொல்லுவோம். ஆனா எங்கல் சொல்லுகிறார், இன்று பிற்பகல் 2 மணிக்கு கார்ல் மார்க்ஸ் என்றும் அந்த மாபெரும் மனிதர் சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டார். இறந்து போனார்னு சொல்ல, சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டார். அப்ப என்ன பொருள்? அவன் மூச்சு, பேச்சு, வாழ, அவனுடைய ரத்த ஓட்டம், நாடி, நரம்பு அத்தனையிலும் என்ன இருந்ததுன்னா சிந்தனை. அந்த நூலை தந்த கார்ல் மார்க்ஸை சொல்லுவதை விட என்னை பொறுத்தவரையில் அவன் பொருளாதாரத்தை மட்டும் சொன்னான்.
ஆனால் கம்பனை பொறுத்தவரையில் வாழ்வியல்லே அடிப்படை கூறுகள் என்ன உண்டோ அத்தனையும் சொல்லுகிறார். வாழ்க்கையிலே மிகச்சிறந்த அறம் எது என்றால் இல்லறம். திருவள்ளுவன் ஒருபடி மேலே போய் சொன்னார், அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன். அறத்தோடு நீ இல்வாழ்க்கை நடத்துவாயானால் நீ வேறு துறவரம் போன்ற அறங்களுக்கு ஏனடா போக வேண்டும்? அங்க போய் நீ என்ன சாதிக்க போகிறாய்? இல்லறத்தை உயர்த்தி பிடித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணிலே சொன்னவன் வள்ளுவன். அவனை பின்பற்றித்தான் நம்முடைய அருளாளர்களும் ஞானிகளும் எல்லாருமே பேசினார். என்னை பொறுத்தவரையில் ரஷ்ய நாட்டிலே புரட்சி தோன்றிற்று, உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற ஒரு கோஷம் வந்தது. உங்களுக்கு தெரியும். பிரான்சிலே ஒரு புரட்சி வந்தது, சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் என்ற அந்த வாசகம் புரட்சி வாசகமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தமிழ் மண்ணிலே 6ஆம் நூற்றாண்டிலே ஒரு வாசகம் சொல்லப்பட்டது, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவில்லை. இந்த பாட்டில் திருஞான சம்பந்த பெருமான் இந்த பாட்டை பாடுறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு துறவு பூண்டு நீ போய் தவம் செய்து மூச்சடக்கி மண்டை வெடித்து இறைவனை அடைவது என்பது வேண்டிய அவசியம் இல்லை. நீ இல்லறத்தில் சரியாக இருந்தால், நீ மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்தால் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவில்லை என்று திருஞான சம்பந்தர் பாடுகிறார். எங்கிருந்து வந்தது? அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது என்பது. அந்த பாடல்ல அடுத்த வரியில என்ன சொன்னார்னு கேட்டா, கண்ணில் நல் அகுதுரு கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. நீ இறைவனை பார்ப்பதென்றாலும் பெண்ணோடு பார். பாரதி பின்னால சொல்லுவான், நீ சிவபெருமான், உன் மனைவி பார்வதி, நீ திருமால், உன் மனைவி லட்சுமி, நீ பிரம்மா, உன் மனைவி சரஸ்வதி, உன் வீடு தானடா கோயில். அப்ப என்ன பொருள்? மனிதன் எப்பொழுது அறத்தோடு இல்லறத்தை நடத்துகிறானோ அன்றைக்கு இவன் தெய்வத்திற்கு சமமாக ஆகிவிடுகிறான். இப்பொழுது கணவனாக இருந்து இல்லறத்தில் ராமபிரான் எப்படி வாழ்ந்தான் என்பதை நமக்கு காட்டுவதன் மூலமாக ஒரு கணவனுடைய மனோநிலை, ஒரு கணவன் எப்படி மனைவியை மதிப்பது, ஒரு கணவன் மனைவிக்கு எப்படி உறுதுணையாக இருப்பது, சிக்கல் வருகின்ற காலத்தில் எப்படி இவன் தன்னை செம்மையாக வைத்துக் கொள்வது, இத்தனையும் ராமபிரானை கணவனாக காட்டுகிற கவி சக்கரவர்த்தி கம்பன் நமக்கு உணர்த்துகிறார். ஆச்சரியப்படுறது. கம்பனை பொறுத்தவரையில் அந்த காதல் காட்சியை காட்டுகிறார். ராமாயணத்தை படிக்காதவங்களுக்கு கூட அந்த வாக்கியம் தெரியும். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், எண்ணறு நலத்தினாள் இணையல் நின்றுழி, கண்ணினை உண்ணவும் பெறாது அவை தடுமாறி இருக்கு, உணர்வினால் ஒன்றுபட்டு இருக்கு. அதனால அந்த நிலையில அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். பாட்டு வரமாட்டேங்குது. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இந்த அருமையான பாடல்ல எதை சொல்லுகிறான்? கண்ணினை ஒன்றோடு ஒன்று கவ்வி உண்ணவும் நிலை பெறாது. உணர்ச்சியினால ராமனும் பார்க்கிறான், சீதையும் பார்க்கிறான். உணர்வினால என்ன ஆச்சுன்னு கேட்டா, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், அவ்வளவுதான், வேற எதுவும் தெரியாது. இந்த நோக்குதல்ங்கிறதுக்கு என் ஆசான் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு அருமையான விளக்கம் தருவார். பார்க்கிறதுங்கிறது வேற, நோக்குதல்ங்கிறது வேற என்பது. பார்க்கிறதுங்கிறத சும்மா அவருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். அது அவர் இங்கேயும் சொல்லியிருப்பார், ஆஸ்திய சமாஜத்திலேயே பேசும்போது சொல்லியிருப்பார், அதனால சொல்றேன். அவர் ஒரு உதாரணம் சொல்லுவார். திண்ணையில படுத்திருக்கோம், திடீர்னு முழிக்கிறோம், காலையில எழுத்த வீட்டு பெண்ணு வந்து சாணி தெளிச்சுக்கிட்டு இருக்கா, பார்த்தா ஒண்ணும் குத்தம் இல்ல. நோக்கினால் சாணி தரையில விழாது, நம்ம தலையில விழும். நோக்குதல்ங்கிறது ஒரு குறிப்போடு அர்த்தத்தோடு பார்த்தல் அர்த்தம். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று சொல்லும் போது அண்ணலும் பார்த்தான் அவளும் பார்த்தாள் என்று எழுதலாம். இலக்கணம் ஒன்றும் குறைச்சு விடாது.
ஆனால் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று சொல்லும் போது என்ன பொருள்? ஒருவரை ஒருவர் உள்ளத்திற்குள்ளே ஊடுருவி பார்த்தார்கள் என்பது பொருள். ஒரு கணவனும் மனைவியும் உள்ளத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கம்பனுடைய கதையிலே அந்த தமிழ்நாட்டிலே சொல்லுகிற களவு கற்பு என்ற இரண்டையும் ரொம்ப விரிவாக சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா கதையை வேகமா நகர்த்திட்டு போக வேண்டிய அவசியம் கம்பனுக்கு வரும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு வாழ்க்கையில கணவனும் மனைவி எப்படி வாழ்கிறோம்? நீதிபதி கேட்டாராம், மனைவியை கொன்னா உனக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும்னு தெரியும்ல, ஏண்டா கொன்னேன்? கொல்லாட்டியே அதே தண்டனை தான்களே எனக்கு. நானா அடுத்த ஜென்மத்திலையும் நானே உங்களுக்கு மனைவியா வருவேன்னா அதான் ஜென்மாந்திர தண்டனை. இது என்ன காரணம் கேட்டா, இருவரும் உள்ளத்தை பரிமாறிக்கொள்ளவில்லை. எப்படி ஒரு கணவனும் மனைவி இருக்க வேணும்னு அந்த சமத்துவத்தை சொல்றது கம்பனுக்கு ஈடு வேற யாருமே கிடையாது. வசையில் ஐயனும் வாட்கண்ணங்கையும். வசையில் ஐயன் என்று சொல்லுகிறார். பழியே இல்லாத ராமன், வரிசிலை அண்ணலும் வாட்கண்ணங்கையும். வரிசிலை அண்ணல்னா வரிந்த கட்டமைந்த வில்லை கொண்ட ராமன். வாட்கண்ணங்கைனா வாழ் போன்ற கண்ணை உடைய சீதை. இப்ப இவர் கையில வில்லு இருக்கு, அவ கண்ணுல வாழ் இருக்கு. இந்த வர்ணனையில கூட ஒரு சமத்துவம் இருக்கணும்னு நினைக்கிறார். வரிசிலை அண்ணலும் வாட்கண்ணங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். அதாவது ராமனுடைய இதயம் சீதைக்கு உரியதாக ஆயிற்று, சீதையினுடைய இதயம் ராமனுக்கு உரியதாக ஆயிற்று. இதுல என்ன ஆச்சரியம் என்று கேட்டா, ஒரு போர் நடக்கும் போது வென்றவனுக்கு 2 கோட்டையும் சொந்தமாயிடும். திருச்சி ராஜா ஆற்காடு ராஜா கூட சண்டை போட்டு திருச்சி ராஜா ஜெயிச்சுட்டா திருச்சி கோட்டை ஆற்காடு கோட்டை 2 இவனுக்கு உரிமையாகும். ஆனா காதல் என்ற அந்த களத்திலே இவளுடைய கோட்டை அவனுக்கும் அவளுடைய கோட்டை இவளுக்குமாக மாறிவிடுகிறது. இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். பருகிய நோக்கனும் பாசத்தால் பிணித்து, மறந்துடப்படாது, வார்த்தையே கிடையாது இங்கே. 2 தூய்மையான ஆன்மாக்கள் ஒன்று சேருகின்ற நேரத்தில் பேச்சு தேவையில்லை. பேச்சு தேவையில்லை. ஆண்டவன் சன்னிதானத்தில் பேச்சு தேவையில்லை, மௌனமே மொழி. இங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லை. இவளும் பேச ஒரு வார்த்தை சொல்ல, அவனும் சொல்லல. அவன் தரையில கீழே நடந்து போயிட்டு இருக்கான். முன்னால லக்வன் போறான். நாகரிகம் கருதி விஸ்வாமித்திரன் முன்னாலேயே போயிடுறார். இலக்குவனும் ஓவர்டேக் பண்ணி போயாச்சு. இப்ப ராமன் நிற்கிறார். யாரோ தன்னை கூர்ந்து பார்ப்பது போல ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறதேன்னு நிமிர்ந்து பார்த்தா மாடத்துல சீதை. ரொம்ப அழகா கம்பனை போல அவ்வளவு. அதிகமா சினிமா எடுத்தா இன்னைக்கு இருந்தா கம்பனை போல ஒரு டைரக்டர் ஆஃப் போட்டோகிராபி வேற யாரும் இருக்க முடியாது. இவன் இப்படி பார்க்கிறான். ஒரு உணர்ச்சி, நம்ம யாராவது உற்று பார்த்தா நமக்கு அந்த உணர்ச்சி வரும். வந்தாதான் மனிதன் அர்த்தம். இந்த உற்று பார்த்தா யாரோ பார்க்கிற மாதிரி இருக்கேன்னு திரும்பி பார்ப்போம். அதே மாதிரி ராமபிரான் ஏறிட்டு பார்க்கிறான், அவளும் பார்த்தா. பார்த்த உடனே என்னாச்சுன்னா, பருகிய நோக்கனும் பாசத்தால் பிடித்து, அவங்க 2 பேரும் பாசத்தினாலே ஒன்றாக பிடிப்புண்டார்கள். வெறும் பார்வையில. அதாவது அவங்களுக்கு 2 உடம்பு, ஆனா உயிர் ஒன்னாயிடுச்சு. 2 உடம்பு ஒருங்கிய ஈர் உடற்கு உயிர் ஒன்று என என்ன ஆயிட்டாங்க? 2 பேரும் ஒன்னா கலந்து விட்டார்கள். இந்த இதய கலப்பு இல்லைன்னாக்க இல்லறத்திலே வாழ்க்கை செம்மையாகாது. திருமணம் செய்து கொண்ட பிறகாவது கணவன் உள்ளம் மனைவிக்கும், மனைவி உள்ளம் கணவனுக்குமாக சொந்தமாயிருக்கணும். பார்த்துட்டு நகர்ந்து போறார் ராமர். அந்த மில் நோக்கு இணை அமைகிலாமையால் பாட்ட கம்பன் தொடருவான். இவளுடைய சிந்தை மனம் எல்லாம் அவனோடு பின்னால் போயிற்று. இவள் நலன் அத்தனையும் அவனோடு போயிற்று. ராமபிரான் என்ன நினைக்கிறான்னா, போய் நின்று போய் உட்கார்ந்து இருக்கார். ஆசிரமத்தில் உட்கார்ந்து இருக்கார்.
அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது சீதை நினைவே வருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கம்பனுடைய ஒரு பாடல்ல, அதாவது ஒருவர் மீது எல்லையற்ற காதல் கொள்வோமே ஆனால் பார்க்கிற இடங்களிலே எல்லாம் அவர்தான் தெரிவார், பார்க்கிற பொருள் எல்லாம் தான் அவர் தெரிவார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றோம்னா, கிராமத்துல கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துல புறப்பட்டு கணவர் வெளியூர் போறார். போன கணவன் போயிட்டான். ஒரு வாரம் கழிச்சு வந்தான். வந்த உடனே மனைவியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், நான் வெளியூருக்கு போனனே என்ன நினைச்சியான்? அதேமா இது எல்லாருக்கும் அனுபவத்துல பட்டிருக்கும். கல்யாணம் ஆன புதுசுல கேட்போம், அப்புறம் தான் நினைக்க கூடாதுன்னு நினைப்போம். நான் வெளியூர் போனப்ப என்ன நினைச்சியான்னு கேட்டான். கேட்ட உடனே அவ பதில் சொன்னா, அதை ஏன் கேக்குறீங்க, நீங்க என்ன விட்டு போனாலும் போனீங்க, இந்த மரத்தை பார்த்தா நீங்க, மட்டைய பார்த்தா நீங்க, குளத்தை பார்த்தா நீங்க, குட்டையை பார்த்தா நீங்க, நான் என்னத்த சொல்லுவேன், ஒரு குரங்காட்டி வந்திருந்தான், அவனை பார்த்தாலும் நீங்க, இந்த குரங்க பார்த்தாலும் நீங்க. குரங்குன்னு திட்டதா அர்த்தம் இல்லை. இதை இலக்கணத்திலேயே சொல்லுகிறான், காண்பவையெல்லாம் அவையே போறல், காணுகின்ற பொருளிலே எல்லாம் அதனையே காணுதல். இது இல்லற வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, ஆன்மீக வாழ்க்கையிலும் இதுதான். காரைக்கால் அம்மையார் பாடுவார், சிவபெருமான பற்றி ஒன்ன எனக்கு எந்த நேரமும் நினைப்பு இருக்கு, எதை பார்த்தாலும் நீயா தெரிகிறேன்னு ஒரு பாட்டு. காலை பொழுதிலே கதிரவன் எழுகிறானே, அது உடம்ப நினைவு வருது செம்மேனியை. கடும் பகல்ல வெந்நீர் நீ பூசிய மேனியை எனக்கு அந்த கதிரவன் நினைவூட்டுகிறான். மாலை பொழுதுல செவ்வானம் சிவந்திருக்க, அது உன் சடை எனக்கு நினைவுக்க செஞ்சடை. இரவு வருகிறதப்பா, அது கூட உன் கருத்த நீலகண்டத்தை எனக்கு நினைவூட்டுகிறது. காண்கிற பொருளிலே எல்லாம் அவனை காணுதல். இது எங்க வேடிக்கைன்னு கேட்டா, ராமன் அந்த மாதிரி அனுபவிக்கிறான். எந்த இடத்தை பார்த்தாலும் நிற்பன நடப்பன ஆகிய இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் அவள் பொன்னுரு ஆயவே. அவளுடைய பொன் போன்ற உருவம் தான் எல்லா இடத்திலையும் ராமபிரானுக்கு தெரிந்தது. இந்த உணர்வு இருந்தால் ஒழிய இல்லறத்தினுடைய அடிப்படை சுவைக்காது. எந்த நேரத்தில் அவங்க நினைவு வரணும். பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார், ஒரு நல்ல குடும்ப பெண்ணுக்கு என்ன இலக்கணம்னா, அவ காய்கறி நறுக்குவாளாம், ஒவ்வொரு காயிலும் உண்பவர் தன்னை கண்டாள். அது சப்பு கொட்டிக்கிட்டு நம்ம பேர குழந்தை சாப்பிடுமேன்னு நினைச்சு வள்ளிக்கிழங்கு நறுக்குவாளாம். மிளகாய் நறுக்கும் போது நம்ம கணவனுக்கு கொஞ்சம் உரப்பு தூக்கலா இருந்தா பிடிக்குமேன்ட்டு அதை நறுக்குவாளாம். பால்காயை நறுக்கும் போது மாமியார் நினைச்சுட்டு நறுக்குவாளான்னு கேட்டக்கூடாது. அதாவது உண்ப பொருள்கள் தோறும் அவனை கண்டாள், உண்பவர் தம்மை கண்டாள். இதுதான் இல்லறத்தினுடைய ரகசியம். வீட்டுல மனைவி கணவன் இந்த இருவருக்கும் இடையே வேறு உலகம் இல்லை. அதற்கு பிறகு ராமன் நினைக்கிறான். அதுதான் அற்புதம். நான் அந்த பெண்ணை பார்த்தேன், அவள் என் உள்ளத்தில் இடம் பிடித்து விட்டாள். நான் காணுகிற பொருள் எல்லாம் அவளாகவே தோற்றமளிக்கின்றன. ஆனால் அவள் மனமானவளோ, இன்னொருவனுக்கு உரியவளோ? இந்த சந்தேகம் ராமபிரானுக்கு வருகிறது. ஆச்சரியம். அது சதானந்த முனிவர் ஆசிரமத்திலே நினைக்கிறேன். அங்கே இவருக்கு அந்த சந்தேகம் வருது. யாருகிட்டையும் பார்த்து கேட்க முடியாது. விஸ்வாமித்திர சாமியாரை பார்த்து அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்க முடியுமா? தம்பிக்கிட்ட கேட்கறது நாகரிகம் இல்ல, அவனுக்கும் தெரியாது. இன்னைக்கு தானே ஊருக்குள்ள வர்றான். யார கேட்கறது? நான் பார்த்த பொண்ணுன்னு சொன்னா எப்படி தெரியும்? ராமபிரான் ஒன்று சொல்றான், அதுதான் ரொம்ப அற்புதங்க. அது இன்னைக்கு நமக்கு அந்த மனோநிலை இருக்குமானா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற்றோம்னு அர்த்தம். ஆன்மீகத்திலும் சரி, உலகியல் வாழ்க்கையிலும். என்ன நினைக்கிறான்? ஆகும் நல்வழி அல்வழி என் மனம் ஏகுமோ. என்னுடைய மனமானது நல்ல வழியில் தான் செல்லும், அல்லாத வழியில் ஒருபோதும் செல்லாது. ஆகும் நல்வழி அல்வழி என் மனம் ஆகுமோ. இதற்காகிய காரணம் பாகுபோல் மொழி பைந்தொடி கண்ணியே கொலாம்.
அந்த பெண் கன்னியாகத்தான் இருக்க வேண்டும், இன்னொருவனுக்கு உரியவள் அல்ல. நான் மணமுடித்துக் கொள்வதற்கு தகுதி படைத்தவள். அதனால் என் மனம் சேர்ந்தது, என்னுடைய மனசாட்சி எனக்கு சொல்லிற்று. மனச்சான்று சரியாக இருக்குமானால் வாழ்க்கையில எல்லாம் தூய்மையா. மனத்தை தான் நம்ம இழந்துட்டோமே. மனம் எப்பொழுது இழக்கப்படுகிறதோ அன்றைக்கு பொறிப்புலன்கள் தவறான பாதையில் செல்லும். இத கம்பன் மாசுல திருவள்ளுவர் சொல்றார். என்னன்னு கேட்டா, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தார். நீ அறம் என்பது என்ன, தர்மம் என்பது என்ன என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறம். அதுக்கப்புறம் அதை விளக்குகிறார். வள்ளலார் ரொம்ப அருமையா பாடுவார். நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன் பாருங்களேன். நான் ஒரு எளிமையா ஒரு உதாரணம் சொல்ற பழக்கம். இந்த துண்டை கடைசியில் இருக்க நாற்காலியில கொண்டு போய் வைக்கிறேன், இங்க கொண்டு வந்து வைக்கிறேன், அங்க கொண்டு போய் வைக்கிறேன், இங்க கொண்டு வந்து வைக்கிறேன். இதே காரியத்தை 3 மணி நேரம் நான் செஞ்சா என்னன்னு சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்க, நான் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டேன். வீட்டுல தினமும் கேட்கிற வார்த்தை தான். பைத்தியம்பிங்க, மரக்கழண்ட கேசும்பிங்க, லூசும்பிங்க, நட்டும்பிங்க. நான் இப்ப திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். பைத்தியம் செய்யற எந்த காரியத்தையும் நான் செய்யலையே. உங்க மேல மண்ணவாரி இறக்கல, கல்லெடுத்து அடிக்கல, வாய்க்கு வந்தபடி பேசல, குறைஞ்சபட்சம் என் வேஷ்டி சட்டையை கூட நான் கிழிச்சுக்கல. என்ன ஏன் பைத்தியம்னு ஸ்பான்டேனியஸா நினைச்சீங்க, சொன்னீங்க. ஒரே ஒரு காரணம் தான், மை ஆக்ஷன் வாஸ் வெரி ரெகுலர். என்ன அங்க கொண்டு போச்சா, இங்க கொண்டு வச்சு. ஆனா ஏன் பைத்தியம் சொன்னீங்கன்னா, இந்த காரியத்தினால எந்த பயனும் இல்லை. பயனில்லாத ஒரு காரியத்தை 3 மணி நேரம் செஞ்சாலே என்ன பைத்தியம்ங்கிறீங்களே. வாழ்நாள் முழுக்க எந்த பயனும் இல்லாம வாழ்ந்துட்டு போறானே, அவனை என்னன்னு நம்ம சொல்ல போறோம். வாழ்க்கையில ஏதாவது ஒரு லட்சியம் வேணும். அந்த லட்சியம் இல்லை என்றால் பயன் இல்லை. அப்ப லட்சியம் என்பது அண்ணனாக இருப்பதற்கும் தம்பியாக இருப்பதற்கும் எல்லாத்துக்கும் வரலாம். வள்ளலார் சொல்லுகிறார், என்னுடைய லட்சியம் என்ன என்றால், அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருக்கின்ற உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி அவரும் சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த யுகத்தே வருவிக்க உற்றேன். என் மனம் ஒருபோதும் தவறு செய்யாது. என் மனம் சொல்லுகிறது அவள் கன்னி என்றுதான் என்று ராமன் சொல்லுவானே. ஆனால் ராமனுடைய அந்த உள்ள தூய்மையை நாம் பெறுவோமையானால் நம்முடைய இல்லற வாழ்க்கையை போல இனிமையானது உலகத்தில் வேறு எதுவும். மனத்துக்குள்ள 1000 மாசாபாசங்களையும் தவறுகளையும் பிழைகளையும் வைத்துக் கொண்டிருக்கும் போது இல்லறம் இனிப்பதில்லை. அதுக்கு பிறகு திருமணம் நடக்கிறது. நான் கதையை சொல்வதற்கு வரவில்லை, அந்த கதை நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அந்த கதையிலே நுட்பமாக கணவனாக எப்படி இருப்பது என்பதை கம்பனுடைய ராமன் நமக்கு எப்படி காட்டுகிறான் என்பதைத்தான் சிந்திக்கிறோம். திருமணம் நடக்கிறது. விஸ்வாமித்திர முனிவன் ஜனகன் வில்லை வைக்கிறான். தெருவிலே இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாரும் ராமன் அந்த வீதி வழியா போறத பாக்குறாங்க. அவங்க நாட்டு ராஜாவையே திட்டுறாங்க. அவங்க அதாவது இந்த ராமனுக்கு தாம் பெண்ணு கொள்ளன கொடுத்தல் தான் முறை. வெள்ளம் அணைத்தவன் வில்லை எடுத்து இப்பிள்ளை முன் இட்டது பேதமை. ஜனகனை திட்டா எல்லாரும். இந்த வில்ல கொண்டு போய் முன்னால வச்சு இதை முறிச்சாதான் சீதையை கொடுப்பேன்னு சொல்றானே, நம்ம ராஜா மாதிரி பைத்தியக்காரன் உலகத்துல உண்டா? அந்த வில் அங்கே அரண்மனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. விஸ்வாமித்திர முனிவன் லேசாக கண்காட்டுகிறான். ராமபிரான் பக்கத்திலே செல்லுகிறான். ஒரு மாலையை எடுப்பது போல வில்லை எடுக்கிறான். நமக்கு அந்த கதை தெரியும். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். இதுல ஒரு பெரிய சிறப்பு, எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர்னு இந்த பாட்டு எங்கெங்க அந்த சத்தம் கேட்டுதான், வில்லு முறிஞ்ச சத்தம் மகேந்திர பர்வதத்துல கேட்டது, அயோத்தியில கேட்டது, இந்தியா முழுக்க கேட்டது, உலகம் முழுக்க கேட்டது. இது பரசுராமனுக்கு கேட்டது. சந்திரசைல மலையில பரசுராமனுக்கு இது கேட்டது இந்த சத்தம். மறைந்த பேரறிஞர் ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் கம்பர் கவியின்பம் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இந்த நூலை படிக்கணுங்க. அந்த நூல்ல ஒரு சிக்கலை அவரா கேள்வியா கேட்கிறார். அது சரி,
வில்ல ஒடிச்ச சத்தம் இந்த உலகத்துல எல்லா இடத்துக்கும் கேட்டுது. இவன் யாருன்னே தெரியாத பரசுராமனுக்கு கூட கேட்டுது. இந்த சிவதனுச ஒடிச்சது அதே அரண்மனையில அந்த புறத்துல இருக்க சீதைக்கு ஏன் கேட்கல? சரியான கேள்விதான். ஏன் சீதைக்கு கேட்கல? அவன் அந்த அரண்மனையில் தான் இருக்கா, கன்னிமாடத்துல இருக்கா. அவகிட்ட தோழி வந்து சொல்றா, அடியே வில்ல உடைச்சிட்டார் ஒருத்தர். சீதை என்ன நினைக்கிறா, அன்று என் மனத்தை பறிகொடுத்தவன் அல்லாமல் வேறொருவன் வில்லை ஒடித்திருந்தால் நான் இறந்து படுவேன், நான் இன்னொருத்தனுக்கு மனைவியா இருக்க மாட்டேன். இதுக்கு ராப்பி சேது பிள்ளை எழுதினாங்க. யாருமே கற்பனை பண்ண முடியாத ஒரு விளக்கத்தை ராப்பி சேது பிள்ளை எழுதுகிறார். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையாய் என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்குண்டோ, எண்டோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமேன்னு அந்த பாடலை, திருவாசக பாடலை எடுத்து வச்சு எழுதிட்டு அவர் விளக்கம் சொல்றார். என்றைக்கு சீதை ராமனை மேல் மாடத்திலிருந்து பார்த்தாளோ அன்றே அவருடைய ஆவி உடல் பொருள் புலன்கள் எல்லாம் ராமனோடு போய்விட்டன. இன்று வில்லோசையை கேட்பதற்கு அவள் பொறிகளுக்கு பலமில்லாமல் போயிற்று. என்ன அழைப்பார். அப்ப பெண்ணும் அந்த மாதிரி இருக்கணும். இவன் தன்னை முழுவதும் கொடுத்துவது மட்டுமல்ல, சீதை தன்னை முழுவதும் கொடுத்து விட்டாள். அது எப்படி? இறைவனிடத்திலே ஒரு பக்தன் அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்று தன்னை முழுக்க சர்வசங்க பரித்தியாகம் செய்கிறானோ, அதை போல பெண் கணவனிடத்திலே தன்னை பரித்தியாகமாக தரும்போதுதான் வாழ்வு செம்மையாகும். இப்ப ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு, ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார் என்று கவி சக்கரவர்த்தி கம்பன் திருமணத்தை சொல்லுவான். விஸ்வாமித்திர முனிவன் கூட சொல்லுவான், இந்த வில்ல முறிக்கிறது என்ன, பொண்ணு இப்படிதான் இருப்பான்னாக்க 7 பர்வதங்களையும் அல்லவா இவன் முறித்திருப்பான். யார் சொல்றது? ஒரு சாமியார். இச்சிலை கிடக்க மலை ஏழையும் இரானும் நச்சிலை வடிக்கண் நங்கை இவள் என்றால் இச்சிலை கிடக்க மலை ஏழையும் இரானோன்னா 7 மலையும் ராமன் இந்த சீதையை மாத்திரம் பார்த்திருந்தா இந்த அவனுக்கு தெரியாது பார்த்தது. இந்த சீதையினுடைய அழகுக்கு இவன் 7 மலையுமே ஒடிப்பானே, இந்த வில்லுதானா. திருமணம் நிகழ்கிறது, எல்லோரும் வந்தார்கள். அந்த திருமண கோலத்திலே இந்த உலகமெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தது என்று கம்பன் அந்த காவியத்தை வளர்த்துக் கொண்டே போவான். பிறகு நாம் ஆரண்யத்திற்கு சீதையை அழைத்து போகிறான். அங்க கூட நீ வராதே, காட்டுல உனக்கு துன்பம் வரும்னு ராமபிரான் சொல்லுகிறான். மர உரை தரித்து கொண்டு வருகிறான் ராமன். அவனுக்கு முன்னால மறு உரி தரித்துக் கொண்டு பக்கத்துல வந்து அந்த கையை பற்றி கொண்டு நிற்கிறாள் சீதை. நீ காட்டுக்கு வராதே, துன்பம் வரும் சொன்ன உடனே அவன் ஒண்ணு சொன்னா, நான் வருவதால் தான் உங்களுக்கு துன்பமோ அப்படின்னு. நான் காட்டுக்கு உங்களுக்கு வர்றது உங்களுக்கு துன்பமா இருக்குமா? நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. காடு ரொம்ப கொடுமையா இருக்கும், பாதவனமா இருக்கும், உன்னால நடக்க முடியாது, உன் பாதமெல்லாம் வலிக்கும், உன்னால முடியாது. காட்டுல விலங்குகள் இருக்கும், தீயவர்கள் இருப்பார்கள், நீ வர வேண்டாம்னு இத்தனையும் சொன்ன பிறகு நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, ஓம் பிரிவை விட இந்த பெருங்காடு என்னை சுட்டு விடுமோ என்று புறப்பட்டு வருகிறாள். அப்படி ஆரண்ய காண்டம் நகர்கிறது. அங்க வந்த உடனே இயற்கை காட்சியெல்லாம் ராமனோடு சேர்ந்து மிகவும் அனுபவிக்கிறாள். நீங்கள்லாம் அன்னத்தை பார்த்த உடனே சீதையினுடைய நடையை வென்று விடுமான்னுட்டு அவன் சிரித்தது, அதே மாதிரி இவள் சிரித்தது. நீருண்டு மீளும் போதகம் தன்னை கண்டு ராமனுடைய நடை இதை விட அழகுன்னு அவ சிரித்தது. இதெல்லாம் நிறைய கம்பன் சொல்லிட்டு போறான். இது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற பாச பிணிப்பினாலே வருகின்ற இன்பங்கள். ஆனா எங்க சிக்கல் வருகிறது? நாம் அதை சிந்தனை பண்ணுவதற்காகத்தான் கூடியிருக்கிறோம். சிக்கல் வரும்போது எப்படி ராமன் செயல்பட்டான், ராமன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான் என்பதுதான் நம்முடைய எண்ணம். காளிதாசன் கூட அன்னை சீதையை வைத்ததை வைத்து அவன் அந்த தீக்குழியிலே இறக்கியதை வைத்து அவன் ரொம்ப கொடுமையா விமர்சனம் பண்ணுகிறான் ராமபிரானை. ஏன் செய்தான்னு நமக்கு தெரியல. நீங்க அந்த இடத்துல இருக்கிற பாடல்களை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நமக்கு.
ராவணவதம் முடிந்தது. சீதையை அலங்காரம் செய்து கொண்டு வாருங்கள், சீரோடும் தருகன்னா ராமன். எப்பவும் விளக்கமா சொல்லேன்னா இந்த சிக்கல் வரும். சீரோடும் தருக, சீதையை சீரோடும் தருகன்னு உடனே வானுலகத்து பெண்களை எல்லாம் அழைத்து அனுமன் வீடனன் 2 பேரும் போய் வானுலக பெண்களுடைய துணையோடு சீதை மிகச்சிறப்பாக அலங்கரித்து கொண்டு வருகிறார். அப்ப கூட சீதை சொல்லுகிறாள், நான் தவக்கோலத்திலேயே என்னை தயவு செய்து அழைத்து செல்லுங்கள். ரொம்ப அருமையா அனுமன் சொல்லுவான், ஈண்டு இவள் இருந்த ஆரெல்லாம் காண நோற்றிலன் அவன் கமல கண்களால். பெண்மை நோற்று உயர்ந்திருக்கிறது. இங்கே இவள் தவம் செய்து கொண்டிருக்கிறாள். இந்த தவம் செய்த தவமாம் தையல் இங்கே இருக்கிறாள். இந்த கோலத்தை ராமனுக்கு பார்க்க கொடுத்து வைக்கலையேன்னா அனுமன். எங்க ஆசிரியர் தான் இந்த இடத்தை ரொம்ப அழகா சொல்லுவார். உணர்ச்சி வயப்பட்டா வார்த்தை தப்பா வரும் பாரு. அப்பா செத்து போயிட்டாரு, வருஷம் முடிஞ்சது, வருஷாப்தி பண்றான், அந்த திதி கொடுக்கறான். தருதலையா திரிஞ்ச புள்ள அது வரையிலும். அப்பனுக்கு திதி கொடுக்கும்போது ரொம்ப ஒழுங்கா பவ்யமா இருந்து திதியை கொடுக்கறான். இந்த அம்மா கதவு பக்கம் நின்றுகிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கு, கண்ணுல கண்ணீர் வழிய. தாய்காரி, ஐயோ நம்ம பிள்ளை இவ்வளவு பொறுப்பா திதி கொடுக்கறத பார்க்க அவரு இல்லையேன்னு நினைச்சாள். அவர் இருந்தா இவையும் திதி கொடுக்க போற. அது மாதிரி காண நோற்றிலன் அவன் கமல கண்களால்னு அனுமன் சொன்னா, காண நோற்றிலன் அவன் கமல கண்களால்னு. அவன் ராமன் கூட இருந்திருந்தா இவையும் தவக்கோலம் கொண்டிருக்க போற. ஆனா அனுமன் சொன்னது போல் கடைசி வரையில அவனுடைய தவக்கோலத்தை ராமனால் காண முடியவில்லை. அனுமன் அப்பொழுது சொல்லுகிறான் அந்த வார்த்தை, இந்த தவக்கோலத்தை அவன் காணவில்லை. அவன் என்ன அழகான கண்களை உடையவனாக இருந்தாலும் இந்த தவக்கோலத்தை காணவில்லையே என்று ஏங்கினானே. கடைசி வரும் ராமன் அந்த தவக்கோலத்தை காணல. அலங்கரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. முன்னால வருகிறாள் சீதை. எல்லையற்ற பாசத்தோடு தன்னுடைய நாயகனை, ஏன் அசோகவனத்தில் இருந்த போதுதான் ராமன் எப்படி சீதையை முற்றிலும், சீதை எப்படி ராமனை முற்றிலும் புரிந்து கொண்டாள்ங்கிற காட்சியை கம்பன் நமக்கு சொல்லுகிறார். நீங்க ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கணவனை மனைவி முற்றிலும் புரிந்து கொள்ள வேண்டும், மனைவியை கணவன் முற்றிலும் புரிந்து கொள்ள வேண்டும். இது நாம் சொல்றோம். ஆனா அங்கே அழுகிறாள் சீதை, மெலிந்து போய் இருக்கிறாள், அந்தியும் பகலும் நீரறாத கண்ணை உடையவளாகவே இருக்கிறாள். அழுகிறாள், விம்முகிறாள், வெதும்புகிறாள். அது 10-11 வார்த்தை சொல்லுவார் கம்பர். அத்தனை இருக்கிறார். அப்படி இருக்கிற அந்த சீதை ராமனை நினைக்கிறார். மெய்த்திருப்பதம் மேவென்ற போதும் இத்திருத்துறந்து ஏகென்ற போதும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை முகத்தினை உண்ணி இவள் மனம் வெதும்பினாள். செல்வம் வந்தாலும் செல்வம் தன்னை விட்டு சென்றாலும் கவலைப்படாது சித்திரத்திலே எழுதப்பட்ட, ஓவியத்திலே எழுதப்பட்ட தாமரை போன்ற முகத்தை நினைத்து வருந்தினாள். அவனுடைய நல்ல குணங்கள் எல்லாத்தையும், வீரத்தை நினைத்து வருந்தினார். 14,000 படையை கால் நாழிகைக்குள் அழித்தானே கரண் தூஷண வதையை, அதை நினைக்கிறாள். வரிசையா சொல்லிக்கொண்டே வருகிறார். இதையெல்லாம் பார்த்தேன் சொன்னவ ராமனுடைய நுட்பமான பண்பை கூட புரிந்து கொண்டவளாக அங்கே காட்டுகிறான் கம்பன். கம்பனுக்கு வாய்த்த இடம் அந்த இடம். என்ன சொல்லுகிறாள்? பறித்த செல்வம் ஒழிய படரும் நாள். அவன் செல்வத்தை இழந்து மணிமுடியை இழந்து காட்சிக்கு புறப்படும் போது அந்த காட்சியை நினைவுக்கு கொண்டு வர்றான். ஒரு அந்தணன் வருகிறான், தனக்கு பசு வேண்டும் என்று ராமபிரானிடத்தில் கேட்கிறான். ராமபிரான் எத்தனை பசு வேண்டும் என்று கேட்கிறார். பசு கூட்டமே அங்கே இருக்கு. இவன் கையில கோல் ஓந்திக் கொண்டு வருகிறான். எத்தனை வேணும்னு சொல்ல இவனால ஓட்டிக்கிட்டே போக முடியாது, அவ்வளவு வயசான கிழவன் இவன். இவன் இந்த கையில இருக்க தடியை நான் தூக்கி எறிகிறேன், அதுக்கு இடையில எத்தனை மாடு இருக்கோ அத்தனை எனக்கு வேணுங்கிறான். இந்த தடி உதவி இல்லைன்னா இவன் வீட்டுக்கே போக முடியாது. அதே இப்ப நினைக்கிறா, அருத்தி வேதியர்க்கு ஆண் குலம் ஈந்து
அருத்தி வேதியன் ஆசையோடு வந்த அந்த வேதியனுக்கு பசு கூட்டத்தையே கொடுத்து என்ன பண்ணலாம்? அருத்தி வேதியருக்கு அந்த ஆண்குலம் ஈந்து அவன் கருத்தின் ஆசை கரையின்மை உணர்ந்து அவனுடைய எல்லையற்ற ஆசையை நினைச்சு இறை சிரித்ததை நினைத்தழும் செய்கையாள். கொஞ்சம் சிரிச்சானா, அதிகமா சிரிச்சா அந்த அண்ணனுக்கு மனசு புண்படுமே என்று என்ன பண்ணானா, கொஞ்சம் சிரிச்சானா லேசா அந்த பக்கம் திரும்பி அவனுக்கு தெரியாம. மனிதனுடைய மனத்தை புண்படுத்தாமல் வாழ்வதை விட பெரிய பண்பு இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று சொன்னானே திருவள்ளுவர், ஒப்புரவறிதல் என்று சொன்னாரே. இன்னைக்கு மானத்தோட வீட்டை விட்டு வெளியே போயிட்டு மானத்தோட திரும்பி வீட்டுக்குள்ள வர முடியுதா? டவுன் பஸ்ல ஏறினாங்க, அடுத்த ஸ்டாப்ல இறங்கணும். வழியில பையங்க நின்னாங்க. நான் போய் வேற ஒன்னும் சொல்ல, தம்பி நான் கொஞ்சம் முன்னால போகணும் வழி விடுங்கன்னு. என்ன தப்பா கேட்டேன்? அதுல ஒரு பையன் சொன்னார் பாருங்க, பெருசு நீ எல்லாம் முன்னாலேயே போக வேண்டிய கேசு போ. ஏன் மனம் வரும்னு அவன் நினைக்கவே இல்லையே. இப்ப அடுத்தவர் மனத்தை புண்படுத்தக் கூடாது என்ற அந்த மாபெரும் உணர்வு தன் கணவனிடத்தில் இருந்தது என்பதை நினைத்து பார்த்து அழுகிறாள். ஏன்? அந்த மனித இயல்பை பார்த்து பார்த்து ரசிப்பதற்கு எனக்கு இயலாமல் போய் இந்த 10 மாதம் இந்த சிறையிலே நான் வாடுகிறேனே, அழுகிறாள். அப்படி ராமனுடைய வீரம், ராமனுடைய பெருமிதம், ராமனுடைய அந்த அறக்கொடை வள்ளல் தன்மை அத்தனையும் நினைச்சு நினைச்சு அழுகிறாள். ஏன் கம்பன் இதை சொல்லுகிறான் என்றால் ஒரே ஒரு காரணம், ஒரு மனைவி தன் கணவனுடைய நற்குணங்கள் அத்தனையும் புரிந்து வைத்துக் கொண்டால் ஒழிய அவனுக்கு துணையா இருக்க முடியாது. மனைவி எப்படி இருக்கணும்? அதே கார்ல் மார்க்ஸ் தான் கடைசியில மனைவி வயசாகி படுத்திருக்கிறார், சாவு படுக்கல. அப்ப கார்ல் மார்க்ஸ் சொல்றார், கண்ணே உன்னுடைய நெற்றி பிறை போன்று இருந்த நெற்றி வறண்ட நிலம் போல மாறி இருக்கலாம், உழுத நிலம் போல மாறி இருக்கலாம். உன் ஆப்பிள் போன்று இருந்த கன்னம் உலர்ந்த திராட்சை போல அது சுருங்கி இருக்கலாம். உன் நடை வாத்து போல மாறி இருக்கலாம். உன் குரல் கூட கெட்டு போயிருக்கலாம். ஆனாலும் என் அருமை ஜென்னி, உன்னை முதல் நாள் எப்படி பார்த்தேனோ அப்படித்தான் இன்றைக்கும் எனக்கு இனித்திருக்கிறாய். ஏன் சொன்னான்? காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதர் அறங்கள் இந்த உலகத்தில் நிறைவேறுமாறு வாழ்வதுதான் மனைவிக்கு. அப்படி இருந்தாதான் மனைவி கடைசி நாள்ல கூட, நிறைவு நாள்ல கூட அந்த மனைவியை பார்த்து மகிழ்வான் கணவன். நீங்க தயவு செய்து பாவேந்தர் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்க பாருங்க, அல்ல முதியோர் விளக்க பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி வருங்க. இந்த கணவனும் மனைவியும், அவர் பேரு மணவழகர், அந்த மனைவி பேரு தங்கம். இந்த அம்மாவுக்கு 90 வயசு, அந்த ஆளுக்கு 100 வயசு கணவனுக்கு. அவங்க காதல். இப்பெல்லாம் காதல்னா 18 16 கையை இழுத்து பிடிச்சுட்டு ஓடி கடற்கரையில விழுந்து கழுத மாதிரி பெறல்றதுதான் காதல்ங்கிறோம். ஆனா அங்க இந்த காதலை சொல்லுகிறாள். ரொம்ப அருமையான செய்தி. ஒருத்தன் போய் கேட்கிறான், இளைஞன், தாத்தா அந்த பாட்டியோட இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையான்? இவர்கிட்ட, இவருக்கு 100 வயசு. இவர் சொல்றார், அவள் இருக்கின்றாள் என்பதொன்றே இன்பம். அவ உடம்பு காய்ந்த புற்கட்டுதான், சதிராடும் நடை அவளுக்கு இல்லை, தள்ளாடி விழுகின்ற நரை மூதாட்டி. ஆனாலும் அவள் இருக்கின்றாள் என்பதொன்றே எனக்கு இன்பம். என்னோட இந்த உலகத்துல இன்னும் அவர் இருக்கார், அதுதான் எனக்கு இன்பம். யாரு? இந்த அம்மா. இந்த இவ சொல்ற அந்த அம்மா சொல்லுது. அவ பாட்டி போய் கேட்கிறா, ஏன் பாட்டி உங்களுக்கு அந்த தாத்தாவோட இத்தனை நாள் வாழ்ந்தீங்களே, போர் அடிக்கலையா? அதுக்கு அவ சொல்றா, இந்த குழந்தைகளை கடைவீதிக்கு அழைச்சிட்டு போன கால் சோர்ந்து போச்சு, பேர குழந்தைகளை கையில தூக்கி வச்ச என் கைகள்லாம் சோர்ந்து போச்சு, ஆனால் என் கணவனை சுமந்திருக்கிற என் நெஞ்சம் மட்டும் இன்னும் சோரவே இல்லை. இந்த பெண், நீங்க அதை படிச்சீங்கன்னா கண்ணீர் வந்துடும். அந்த பகுதியை படிச்சோன்னா கணவன் மனைவி அப்படி இருக்கணுங்க. அது எப்படி சாத்தியம்னு கம்பன் நமக்கு வழிகாட்டுறான். நிறைவு நாள் வரையிலும் நீங்கள் இப்படி வாழ்வது எப்படி சாத்தியம்?
அது கணவனாக ராமனை காட்டி, மனைவியாக சீதையை காட்டி, இருவருக்கும் இடையே இருக்கிற உறவு முறையை காட்டி நமக்கு அதை மிக அற்புதமாக செய்கிறது. ஆச்சரியம். அமெரிக்க நாட்டுக்கு போய் ஒரு 6 மாசம் இருந்தங்க. திரும்பி வர்ற அன்னைக்கு இந்தியன் லவுஞ்சில உட்கார்ந்து இருக்கிறேன். 6 மணி நேரம் பிளைட் லேட்டு. ஒரு அமெரிக்க இளைஞன் அங்க இருந்து வந்தான். என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். டு யூ லைக் அவர் கண்ட்ரின்னா? எஸ், ஐ லைக் இட். டு யூ லைக் மை சிட்டின்னா? ஐ லைக் இட் வெரி மச். டு யூ வாண்ட் டு லிவ் ஹியர் அப்படின்னா? நான் சொன்னேன், ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் எனிவேர் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் 60 years ஆஃப் லைஃப். 60 வயசுக்கு அப்புறம் இன்னும் எங்கேயும் வாழ விரும்பலன்னு. ஏன்னா, ஐ ஷுட் கிவ் ரூம் ஃபார் யங்ஸ்டர்ஸ் லைக் யூ. ஓ மாதிரி இளைஞர்களுக்கு இடத்த கொடுத்துட்டு நான் போகணும், அதுதான் நியாயம்னு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். அந்த கேள்வி கேட்பான்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க இப்படி கேட்பாங்க, ஹவு மெனி ஒய்ஃப்ஸ் டிட் யூ ஹேவ்? உங்களுக்கு எத்தனை மனைவின்னு கேட்டான். நான் சொன்னேன் ஒன்லி ஒன் ஒய்ஃப்னு. அவன் அப்பவே என்ன ஒரு மாதிரி பார்த்தான். ஒன்லி ஒன் ஒய்ஃப்னு அதுக்கு அடுத்த கேள்வி கேட்டான் பாருங்க, ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் யூ ஹேவ் பீன் லிவிங் வித் ஹர்? எத்தனை ஆண்டுகளா அவளோட வாழ்றீங்கன்னு கேட்டான். ஃபார் த பாஸ்ட் 25 years அப்படின்னு ஏந்திரிச்சிட்டான். Then she must be wonderfully beautiful, I say. Otherwise, how can you live with only one woman for so many years? இத்தனை வருஷமா ஒரு மனைவியோட எப்படி வாழ முடியும்? My father had 4 wives. எங்க அப்பாவுக்கு 4 மனைவி. இது வாழ்க்கை இல்லை. கம்பன் சொல்லுகிறான் எப்படி இவர்கள் இருந்தார்கள்னு. அவனுடைய பெருமை எப்பொழுது பெருமையை முற்றிலும் மனைவி புரிந்து கொள்ளுகிறாளோ அன்றைக்கு அவருக்கு துணையாக இருப்பாள். அதனால்தான் முன்னாலேயே சொல்லும் போது கம்பன் காவியத்துல அறம் திறம்பும் என்று பிரிவிலாகி இங்க வந்தார். அறத்திற்கு துணை செய்வதற்கு தான் இந்த மண்ணுக்கு வந்தாள். இதுக்கப்புறம் என்ன நடக்குது? கதை ஓடுகிறது. ராவணவதம் முடிந்தது, கூட்டிட்டு வந்தாச்சு. பார்க்கும்போது எப்படி பார்த்தான் ராமபிரான், எப்படி பார்த்தார்? இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடம் தான் ஆண்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய இடம். என்னன்னு கேட்டா, இங்க இந்த சிக்கல் வந்ததே ஏசறது தானே, தீயில குளிக்க வைத்தது தானே சிக்கலை. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். சிக்கல் வரும்போது மனைவிக்கு கணவன் எப்படி இருக்க வேண்டும் அதை நாம தெரிந்து கொண்டோமானால் ராமாயணத்துல அந்த பகுதியில் இருக்க அந்த சிக்கல் தீரும். அது சிந்தனை பண்ணி பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். வந்த உடனே சீதையை பார்க்கிறான். எப்படி பார்க்கிறானா? கற்பினுக்கு அரசினை, கற்பினுக்கு அரசினை, பெண்மையின் காப்பினை. யாரு? கற்பினுக்கு அரசு சீதை, பெண்மையின் காப்பினை, பொற்பினுக்கு அழகினை. பெருமைக்கெல்லாம் அழகு சேர்த்தது போல இருக்கிறவள் அவள், பொற்பினுக்கு அழகினை. அதுக்கப்புறம் ஒன்னு சொல்லுகிறார், கற்பு என்ற கற்பின் வாழ்க்கையை சொல்லுவான். கற்பு என்பதற்கே ஒரு வாழ்க்கை இவள் கொடுத்ததுதான் என்று சொல்லுவான். அற்பின தலைவனும் அமைய நோக்கினான். அற்பின் அத்தலைவனும் அமைய நோக்கினான். அந்த வரி ரொம்ப முக்கியமான வரி. அன்பையே வடிவமாக கொண்ட, அன்பையே குணமாக கொண்ட அத்தலைவன் சீதையை என்ன பண்ணானா? அமைய நோக்கினான். அவளை உற்று பார்த்தான். அவள் தோற்றம் மட்டுமல்ல உணர்வுகளையும் அறிந்து கொண்டான். எல்லாவற்றையும் பார்க்கிறான். அற்பின தலைவன், அற்பின் அத்தலைவன், அன்பினாலே அந்த தலைவன் என்ன பண்ணான்னு கேட்டா சீதையை பார்த்தான். இதுக்கு அடுத்த பாட்டுல என்ன சொல்றான்? உடனே முகம் மாறி போயிடுது ராமனுக்கு. அவளை பார்க்கிறான். கம்பன் ரொம்ப நுட்பமா அந்த இடத்தை கையாளுகிறான். பெரிய அதிசயம் இது. என்னன்னு கேட்டா, சீதையினுடைய பெருமை எல்லாவற்றையும் சொல்லி, கற்புக்கு அரசு அவள், அவள் வந்து பொற்பினுக்கு அழகு அவள், கற்பு எல்லாத்தையும் வரிசையா சொல்லிக்கிட்டே வரான். இத்தனையும் இருக்கிற அந்த சீதையை அமைய பார்த்தான். இதுக்கு அடுத்த பாடல்ல என்ன பண்றான்? மோகம் அப்படியே மாறி போயிடுது ராமபிரானுக்கு. எது மாதிரி மாறுச்சு? படம் எடுத்து தன் இரையை நோக்குகிற பாம்பு எப்படி பார்க்குமோ அப்படி பார்த்தான்னு எழுது. பணங்கிளர் அரவின் படத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பாம்பு கொல்ல போறதுக்கு இரையை எப்படி பார்க்குமோ கோபத்தோட, அப்படி பார்த்தான் இந்த ராமன். பார்த்துட்டு தீ மாதிரி வார்த்தையை சொல்றான்.
சொல்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப கொடுமையான வார்த்தைகள். நீ இன்னும் சாகாம இருக்க, நீ அந்த அரண்மனையில முறை திறம்பு அரக்கன் மாநகர், நீ அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாய் 10 மாதம். அங்கே நீ மது அருந்தினாய், மாமிசம் அருந்தினாய், நீ வாழ்க்கையில் ஒழுக்கம் பாழ்பட வாழ்ந்தாய். சொல்லுகிறான், நீ மது அருந்தினாய், மாமிசம் சாப்பிட்டாய், ஒழுக்கம் பாழ்பட நீ வாழ்ந்தாய். அந்த முறை திறம்பு அரக்கன் மாநகரில் இவ்வளவு நாள் ஆண்டு நீ அந்த இடத்துல இருந்த. இங்கே வந்ததற்கு என்ன காரணம்? நான் உன்னை ஏத்துக்கலன்னு நினைச்சா வந்தேன். எவ்வளவு கொடுமையான சொற்கள் பாருங்க. மீண்டது என் நினைவு, என்ன எண்ணத்தோட இங்க வந்தேன். உன்னை நான் ஏத்துக்கலன்னு நினைச்சியா? நோ. அந்த பாடல் வரிசையை பார்த்தோம்னா நமக்கு ஆச்சரியம். ஒரு நல்ல கணவன் வாயில இந்த மாதிரி சொற்கள் வரக்கூடாது. அதுக்கப்புறம் சொல்றான், நீ என்னென்ன தப்பு பண்ணியோ எனக்கு தெரியாது, சாதியால் அல்லது தக்கதோர் நெறி போதியால் நீ செத்துப்போ, அல்லது உனக்கு தகுதியான வாழ்க்கையை பின்பற்றி நீ எங்கேயாவது போய் தொலை. ஆனா இங்க வராது. ஒன்ன மீட்பான் பொருட்டு நான் வந்தேன் நினைச்சியா? கடலை தூர்த்து சேனை அழைத்துக் கொண்டு வந்து ராவணனை வென்று, நான் உன்னை மீட்பான் வரவில்லை, என்னை மீட்பான் வந்தேன். என் மானத்தை காப்பாத்திக்கணும்னு வந்தனே தவிர ஒன்ன நான் அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக வல்லம்மா. யாரு? ராமன் சொல்றான். இவ்வளவு கடுமையான சொற்கள் நினைச்ச ஆச்சரியமா இருக்கும். ராமனால் இந்த சொற்களை எப்படி சொல்ல முடியும்? நல்லொழுக்கமுடையவர்கள் வாய் ஒரு நாளும் தீய சொற்களை தவறி கூட சொல்லக்கூடாதுமா வள்ளுவர். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனு வஞ்சப்படும். சொல்லுனால சுடுகிறான். பொறுத்துக்கிட்டே நிற்கிறார். அத்தனை என்ன கற்பு, என்ன நலம், இவ்வளவு நாள் நான் அந்த இலங்கையிலே அசோகவனத்திலே நான் இழைத்து அங்கே இருந்து தவம் செய்தது அத்தனையும் வீணாக போயிற்றே, அபத்தமா போயிற்றே. ஆனா அங்க இருக்கும்போது என்ன ஓயாம சொல்லிக்கிட்டு இருப்பான்னு கேட்டா, என்னை நாயகன் இளவலை எண்ணலா வினையேன் சொன்ன வாசகம் கேட்டு அறிவிலை என்ன துறந்தானோ. ராம ஏன் இன்னும் என்ன பாதுகாக்கல தெரியுமா? வஞ்சனை மானின் பின் மண்ணை போக்கி என் வஞ்சனை வைது பின் வழிகொள்வாயன நஞ்சனையான் அகம்புகுந்தனான் இருத்தலும் உலகம் கொள்ளுமோ. நான் விஷம் போன்றவள், என் மகனை போன்ற இலக்குவனை கேவலமா பேசினேன், வைதேன். என்னுடைய கணவனை வஞ்சனை மானின் பின்னால் அனுப்பிச்சேன். என்னை ஏற்றுக்கொள் என்று நானாக அல்லவா இந்த ராவணனுடைய இந்த இலங்கா நகரத்திற்கு நானாக அல்லவா வந்து சேர்ந்திருக்கிறேன். என்னுடைய அறியாமை அல்லவா காரணம். நான் இருத்தலை உலகம் கொள்ளுமோ? நான் இருப்பதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? வரிசையா அழுது கொண்டிருந்தா அதெல்லாம். இப்ப ராமபிரான் சீதையை பார்க்கிறான். அனுமன் சொன்னா தவக்கோலத்தை பார்க்கலேன்னு தான் சொன்னான். ஆனா சீதை 10 மாதமும் என்ன உணர்வோடு அங்கே இருந்திருப்பாள் என்பதை முற்றிலும் அமைய நோக்கினான் என்றான் கம்பன். என்ன உணர்வுகளோடு இருந்திருப்பாள் அங்கே இவனுக்கு புரிகிறது. இவளை பொறுத்தவரையிலும் எல்லையற்ற குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்திருக்கிறாள். நான் தவறு செய்துவிட்டேன், நான் தவறு செய்துவிட்டேன், என்னை ராமன் ஏற்றுக்கொள்வானா? நான் இலக்குவனை ஏசினேன், என்னை ராமன் ஏற்றுக்கொள்வானா? அயலான் சிறையில் 10 மாதம் இருந்த என்னை ஏற்றுக்கொள்வானா? இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளுமா? 10 மாதம் அயலான் சிறையில் இருந்து வந்தேன் என்பதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? இதத்தான் அப்துல் ரஹ்மான் ரொம்ப அழகா ஒரு கவிதையில எழுதுறார். தீயின் நாக்கு தூய்மையாக்கிய சீதையின் கற்பை ஒரு சலவை தொழிலாளியின் நாக்கு அழுக்காக்கிற்று. பின்னால உத்தரகாண்டத்தில் இவ்வளவும் வருந்தி வருந்தி அந்த 10 மாதமும் அழுது 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 அங்க இருக்கான். திருலோக சீதாராம்னு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கவிஞர் இருந்தார், திருச்சியில இருந்தார். அவர் வீட்டில் தான் பாரதியாருடைய துணைவியார் கூட அங்கதான் கடைசியில் தங்கியிருந்தாங்க.
பாரதியார்ட்ட எல்லையற்ற ஈடுபாடு. அவர் ஒரு நாள் என்ன பார்த்து கூப்பிட்டார். டேய் வாடாங்க அப்படின்னாரு. போன என்ன ராமாயணம் பேசுறியாமே அப்படின்னாரு. என்னமோ தெரிஞ்சதை பேசிக்கிட்டு இருக்கேன். பேசுறியா உளறியா? இல்ல பேசுறேன், ஏதோ நல்லா பேசுறேன்னு சொல்றாங்க எல்லாரும் அப்படின்னு. ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சொல்றாங்க. என்ன சொல்லுங்க. அந்த கேள்வி இதுவரையிலும் யாரும் எழுதல. தில்லோக சீதாராம் கேட்ட கேள்வியே இன்னும் யாரும் எழுதல. என்னன்னு கேட்டா, நான் கேட்கிறேன்டா, ஒரு பொம்பளை 10 மாசம் குளிக்காம சாப்பிடாம தூங்காம உட்கார்ந்த இடத்துல இருந்து ஏந்திரிக்காம இருந்தா 10வது மாசம் அவ எப்படி இருப்பா? நல்ல யோசனை பண்ண. ஒரு பெண்ணு 10 மாசம் தூங்காம குளிக்காம சாப்பிடாம உடமாத்தாம ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தா 10வது மாசம் அவ எப்படி இருப்பா? ஒரு பேய் மாதிரி இருப்பான்னு. நான் யார் கேட்கிறான்னு எனக்கு புரியல. ஒரு பேய் மாதிரி இருப்பாரு. அப்புறம் ஏண்டா அந்த ராவணன் அந்த சீதையை போய் என்னை ஏத்துக்கன்னு காலில் விழுந்தான்? 10வது மாசம் பேய் மாதிரி தானே இருந்திருப்பா. என்னை ஏத்துக்கங்கிறான். இந்த ராவணன் அரண்மனையில இல்லாத ரம்பையா, ஊர்வசியா, மேனகையா, திலோத்தமையா எல்லாரும் இருக்காங்க. இந்த பேய் மாதிரி இருக்கவட்ட போய் என் காலில் விழுந்தான். எனக்கு தெரியல. அதான் இதெல்லாம் உனக்கு தெரியாது. கொஞ்சம் ஆழமா சிந்தனை பண்ணு சொல்ற. சீதை உடம்பு அவனுக்கு இப்ப தேவையில்லை. பிரம்மனை கூப்பிட்டு படைக்க சொல்லுவான். அது மாதிரி உடம்ப அவனுக்கு என்ன தேவைன்னா சீதையினுடைய உள்ளம் தான் தேவை. அவன் ஒரே ஒரு வார்த்தை, எனக்கும் உள்ளத்துல இடம் இருக்கு, என் உள்ளத்துல உனக்கும் இடம் இருக்குன்னு சொல்லி இருந்தா அன்னைக்கே சீதையை கொண்டுட்டு வந்து ராமங்கிட்ட விட்டுட்டு வந்திருப்பான் அந்த ராவணை. ஏன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு பொருள் கிடைக்கிற வரையில் அந்த ஆர்வத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பெற வேண்டும் பெற வேண்டும் என்று வாழ்கிறான். வாழ்க்கையில பிடிப்பு வருகிறது. அந்த பொருளை பெற்றவுடன் இவ்வளவுதானா என்று உதறிவிட்டு அவன் வாழ்க்கையிலே வெறுப்பு வருகிறது. ஆகவே ராவணனுக்கு எந்த வெறுப்பும் அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்னன்னா, அவன் கேட்டதெல்லாம் அவனுக்கு கிடைச்சது, நினைச்சதெல்லாம் நடந்தது. இப்ப அவனுக்கு வாழ்க்கைய வெறுமையா போயிடுச்சு. எதை நோக்கி நாம் பயணம் செய்வது, எதுக்காக நாம் ஏங்குவது என்பதற்கே வழி இல்லாம போச்சு. அதனாலதான் என்ன பண்ணா, சீதையின் உள்ளம் தனக்கு வேண்டும், அது கிடைக்காத ஒன்று என்பதனால் அதை நினைத்து ஏங்கி ஏங்கி வாழ்க்கை நீட்டித்துக் கொண்டே வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று சொன்னார். அதனால்தான் மனிதன் கடவுளை அடைய முடியாத வஸ்துவாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான். அதுவரையில் தான் இவனுடைய வாழ்க்கை சுவைக்கும். கடவுளை அடைய முடியாத பொருளா வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டா, அவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இவன் வாழ்க்கை இருக்கும் இந்த உலகத்திலே. அந்த சீதை என்னென்ன நினைச்சிருப்பான்றது அத்தனையும் நினைக்கிறார். அத்தனை மனசுல வருது. ராமனுக்கு தெரியும் இந்த மனோநிலையில் சீதை என்ன நினைத்திருப்பாள். இவளுக்கு இருக்கிற குற்ற உணர்வு இப்ப ராமபிரான் நினைக்கிறான். இவளை சீதையை சிறையை நெருப்பிலே தள்ள வேண்டும்னு ராமன் சொல்லல. எப்பரிசு என் கற்பை இழைத்து காட்டுகேன் என்று சீதையே சொன்னான். இளையவனை அழைத்து அவனிடத்திலே சொல்லுகிறாள், தீ மூட்டு என்று சொல்லுகிறாள். அவன் என்ன பண்ணுகிறான், உலகத்திற்கெல்லாம் துணையாக இருக்கிற ராமபிரானை திரும்பி பார்க்கிறான். என் அண்ணியார் தீ மூட்ட சொல்லுகிறாரே, நான் இப்பொழுது என்ன செய்வதென்று திரும்பி பார்க்கிறான். திரும்பி பார்த்தவுடன் கூறினாள், யார் சீதை, தீ மூட்டு என்று வாயினால் கூறினாள். ஆனா அவன் என்ன பண்ணா, கண்ணினால் காட்டினான். ராமன் என்ன பண்ணா, கஞ்சாடையினால தீ மூட்டுனான். இலக்குவன் தீ மூட்டுறான். இந்த தீயில இறங்கும் போது இந்த உலகமெல்லாம் பரிதவிக்குது. ராமன் கொஞ்சம் கூட ஆசையில ஆடல, பேச. சீதையை அக்னி தேவன் தூக்கி கொண்டு வந்து முன்னால் நிறுத்துகிறான். யார் நீ என்று கேட்கிறான் ராமபிரான். இந்த உலகத்திற்கு விளக்கமாக இருக்கிற அக்னி நான் தான். ஆனால் ராமா, நான் எல்லாவற்றையும் சுடுவேன், நீயோ கற்பாகிய நெருப்பை என்னுள்ளே இறங்க வைத்து என்னை சுட்டு விட்டாயே, என்ன நியாயம்? இந்த சீதை என்ற கற்பின் செல்வி என்னுள்ளே வந்தாள், நான் சுடப்பட்டு விட்டேன். இவளை சொல்லுகிறேன், நான் இப்பொழுது சொல்லுகிறேன், இவளை பொறுத்தவரையிலும் இவள் இந்த உலகத்தின் கற்பிற்கு சான்று. இவள் தூய்மையானவள். காரணம் என்ன தெரியுமா, அக்னி சாட்சியாக மணந்தவன் அக்னியே இப்பொழுது சான்று சொல்ல வருகிறான். என்ன சொல்லுகிறான், இவளை விட தூயவள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை நான் அறிந்தவரை. இவள் பழிப்புக்கு உரியவள் அல்ல, கழிக்கப்படுவதற்கு உரியவள் அல்ல.
இவன் ஏன் அப்படி பார்க்கணும், ஏன் அப்படி திட்டணும், ஏன் நெருப்புல இறங்குற வரையிலும் அனுமதிக்கணுங்கிறதா நம்முடைய பிரச்சனையே. இப்போ இவன் எப்படி நல்ல கணவன்? மனைவியை தீயில இறக்கி விட்டானே, தீ குளிக்க செய்தானே, அக்னி பிரவேசம் செய்ய செய்தானே, அந்த மலரை கொண்டு போய் கருக கருக தீயிலே போட்டானே, ஏன் செய்தான்? ராமாயணத்தை ஆழமா படிச்சு நுட்பமா பார்த்தாதான் இது புரியுங்க. சீதையை பொறுத்தவரையிலும் ராமனுக்கு சீதையினுடைய ஒவ்வொரு கண சிந்தனையும் தெரியும். அதே மாதிரி ராமனுடைய ஒவ்வொரு கண சிந்தனையும் சீதைக்கு தெரியும். என்ன நினைக்கிறான்? ஓ, இவளை பொறுத்தவரையிலும் இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளுமா, கணவன் என்னை ஏற்றுக்கொள்வானா, நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்று தனக்குத்தானே 10 மாதம் அழுது அழுது குமைந்திருக்கிறாள். தனக்குத்தானே ஒரு சிறையை இட்டுக் கொண்டிருக்கிறாள். அது இவளிடத்திலே இருக்கிற குற்ற உணர்ச்சி ஆகிய தாழ்வு மனப்பான்மை என்ற சிறை. 3 சிறை தன் மனைவிக்கு நேர்ந்தது. 3 சிறை என்று ராமனுக்கு புரிகிறது. முதல் சிறை இதயமாம் சிறையில் வைத்தான் என்று ராவணனுடைய இதய சிறையிலே சீதையை வைத்தார். 2வது சிறை அசோகவனத்திலே கொண்டு போய் அவள் உடலை சிறை வைத்தான். 2வது சிறை. இந்த 2 சிறையும் அயலானால் ஏற்பட்டது. 3வது ஒரு சிறை தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொண்டாள் இந்த சீதை. நான் தவறு செய்து விட்டேன், என்னை இந்த உலகம் ஏற்றுக்கொள்மா, என் கணவன் மன்னிப்பானா, ஒரு நாளும் என்னை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது என்று அந்த குற்ற உணர்ச்சியும் அவளிடத்திலே தாழ்வு மனப்பான்மையும் ஒரு சிறையாக இன்றும் அவளை வருத்திக் கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொண்டவன் ராமன் ஒருவன். இந்த உலகத்தில் கம்பனை படிக்கிற எவனும் அல்லது வாழ்கின்ற எவனும் புரிந்து கொள்ள முடியும் தன் மனைவியினுடைய மனோநிலைய. அப்படியானால் இவளை இந்த சிறையிலிருந்து எப்படி காப்பாற்றுவது? ஒரு சிறையிலிருந்து காப்பாற்றி விட்டேன், ராவண வதம் செய்தேன், அசோகவன சிறையிலிருந்து காப்பாற்றி ஆயிற்று. ராவணனை கொன்றதனால் அவன் இதயமாம் சிறையிலிருந்து சீதைக்கு விடுதலை கிடைத்து விட்டது. ஆனால் இந்த 3வது சிறை இருக்கிறதே, அவளே உருவாக்கி கொண்டிருக்கிற தாழ்வு மனப்பான்மை, அவளே உருவாக்கி கொண்டிருக்கிற குற்ற உணர்வு, இந்த சிறையில் இருந்து அவளை விடுவிக்க வேண்டுமானால் நான் கொஞ்சம் கடுமையான வைத்தியத்தை மேற்கொள்ளத்தான் வேண்டும். வந்த உடனே அத்தனையும் திட்டிட்டு நெருப்பிலே இறங்கியவுடன், சீதை, உன்னை பொறுத்தவரையில் நான் இப்படித்தானே இருக்கிறேன் என்று நீ அழுதாய் அல்லவா, பார், விண்ணகத்துக்கு சென்ற தசரன் வந்து உன்னை பொன் என்று புகழ்கிறார், பிரம்மதேவன் வந்து சொல்லுகிறார், சிவபெருமான் வந்து சொல்லுகிறார், இந்த உலகம் முழுவதும் உனக்காக அரற்றி ஏங்கி நிற்கிறது. இப்பொழுது புரிந்து கொண்டாயா? நீ குற்றத்திற்கு ஆட்பட்டவள் அல்ல. உன்னிடத்திலே இருக்கிற குற்ற உணர்ச்சி தேவையில்லை, தாழ்வு உணர்ச்சி தேவையில்லை. இது உன்னிடத்திலிருந்து போக வேண்டுமானால் அக்னி தேவனுக்குள்ளே உன்னை இறக்கி அந்த அக்னியாலே இந்த குற்றமாகிய சிறை, குற்ற உணர்ச்சி ஆகிய சிறையை நான் அழிப்பேன் என்று முடிவு செய்து கொள்ளுகிறான் ராமபிரான். இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? கம்பனுடைய பாடல் அந்த பகுதியில் பாருங்க. அந்த பகுதியில் கம்பன் சொல்லுவான், எல்லையற்ற அன்போடு சீதை முற்றிலும் உணர்ந்த உணர்வோடு ராமன் செயல்பட்டிருக்கிறான் என்பதை குறிப்பாக அந்த பாடல்களிலே நமக்கு காட்டுவான். இதை ஆழமாக சிந்தித்தால் நமக்கு புரியும். அதற்கு நேரம் இல்லை, ஆகவே நான் அந்த பாடல்களை உங்களுக்கு சொல்லவில்லை. இன்னொன்று, அந்த பாடல்கள் நினைவிலும் எனக்கு வேகமாக சொல்ல வருவதில்லை, அதற்காக என்னை மன்னிக்க வேண்டும். அந்த பாடல்களை பார்த்தால் தெளிவாக தெரியும். இத்தனை நாள் இந்த உலகத்தில் காளிதாசன் தொடங்கி உலகம் முழுவதும் என்ன சொல்லுகிறது என்றால், ராமனுடைய கணவன் உள்ளத்தை புரிந்து கொள்ளவில்லை, ராமனுடைய அறிவை புரிந்து கொண்டிருக்கிறது, ராமனுடைய ஆட்சி சிறப்பாக ஆளப்போகிற அந்த தன்மையை புரிந்து கொண்டிருக்கிறது, ராமனுடைய தெய்வாம்சத்தை புரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கணவன் என்ற எண்ணத்தில் அந்த கணவன் செய்த செயல் எதற்காக என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே ராமனை பொறுத்தவரையிலும் கணவனாக, நல்ல கணவனாக இல்லை என்று சிந்திக்கின்ற அந்த போக்கு வாழ்ந்தது. ராமனை பொறுத்தவரையிலும் ஒரு சராசரி கணவன் அல்ல. தன் மனைவியினுடைய மான உணர்ச்சியை இந்த உலகம் முழுவதும் சொல்ல வேண்டும், இவளை போல கற்பின் செல்வி இல்லை என்று. இந்த உலகம் முழுவதும் வணங்க வேண்டும், இவள்தான் அகில உலகத்துக்கும் தாய் என்று. இந்த உலகத்தில் யார் யார் எதிர்த்து நின்றார்களோ அத்தனை பேரும் வந்து இவளை பெருமையாக சொல்ல வேண்டும். இதற்கு என்ன வழி என்று பார்த்தால், சிவபெருமானை கொண்டு வர முடியுமா, பிரம்மதேவனை கொண்டு வர முடியுமா, தயரதனை கொண்டு வர முடியுமா? அத்தனை பேரும் மண்ணுக்கு இறங்கி வந்து அவர்கள் சீதை உயர்ந்தவள் என்று சொல்லும் போது, சீதையை பொறுத்தவரையிலும் ஆம்,
நான் பிழை செய்யவில்லை என்ற அந்த மூன்றாவது சிறையிலிருந்து அவளை விடுவிப்பதற்கு ராமன் கெட்ட பெயரை வாங்கிக் கொண்டாலும் பரவாயில்லை என்று அவன் செயல்பட்டானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லுவார், ஒரு கணவன் மனைவிக்கு ஆடையாக இருக்க வேண்டும் என்று. ஒரு கணவன் மனைவிக்கு ஆடையாக இருக்க வேண்டும் என்று. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மனைவியினுடைய மானத்தை காப்பதுதான் கணவனுடைய கடமை. என்னுடைய மனைவிக்கு இந்த தண்டனையை அல்லது இந்த துன்பத்தை, இம்மாதிரியான செயல்களை நான் செய்தால்தான் இவள் தன் குற்ற உணர்விலிருந்து வெளிப்படுவாள். இதே காரியத்தை இவருக்கு முன்ன பாட்டன் இளங்கோடிகள் செய்திருக்கிறார். கோவலன் வர்றான், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே வர்றான் கோவலன். கண்ணகி கூட மதுரை வரையிலும் சொல்றான், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என்னென்ன தப்பு பண்ணேன், நீ வாழ்ந்து சொன்ன கூட வந்துட்டியே, நான் எவ்வளவு மோசமானவன், இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான் கோவலன். கண்ணகி பார்த்தா இவனுக்கு இந்த வைத்தியத்தை பண்ணாதான் சரியும். பார்த்தா போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ தப்புதான் பண்ணுவேன், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையை நாதலின் ஏற்றி எழுந்தனர். மாற்றாத உள்ள வாழ்க்கை எனக்கு உரியது, ஆகவே நீ கூப்பிட்டவுடன் நான் புறப்பட்டு வந்தேன் என்று அவனுடைய மனத்திலே இருந்த கோணலை நீக்கினாள் கண்ணகி. அது 5000 வரியில எழுதுனதுனால இளங்கோடிகள் இவ்வளவு விரிவா எழுதல. கண்ணகி பொறுத்தவரை சொல்றா, நீ தப்பு பண்ணிட்டேங்கிறது எனக்கு தெரியும். ஒரு உதாரணம் சொல்றேன், அது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அடுத்த வாரம் பரீட்சை, இந்த வாரம் நம்ம பிள்ளை சினிமா 2வது ஆட்டம் பார்த்துட்டு வீட்டுக்கு ராத்திரிக்கு 1:30 மணிக்கு வர்றோம். நாம ஈஸ்டர்ல படுத்திருக்கோம். படுத்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்றோம், அடியே பிள்ளையாண்டா வந்திருக்கிறான், அந்த பால் ஆறி போயிருக்கும், சுட வச்சு அந்த பலகாரத்தெல்லாம் எடுத்து வை அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த பிள்ளை நிம்மதியா உள்ள போய் சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்களா? ஒரு வார்த்தையாவது அவரை பார்த்தியாண்டா அறிவு இருக்கா, இப்ப போய் சினிமா போயிட்டு வந்தேன்னு சொன்னாதான். இல்லைன்னா எந்த நேரம் இது வெடிச்சு நம்ம மேல உழுவ போகுதோன்னுட்டு வாழ்நாள்ல நிம்மதியாவே இருக்க முடியாது. இது ஒரு கடுமையான தண்டனை தான், கடுமையான நடவடிக்கை தான். ஆனால் அந்த நடவடிக்கையின் மூலமாக சீதையினுடைய 3வது சிறையை அகற்றுவதற்கு, இதை தவிர வேறு நான் உன்னை நம்புற சீதை வா அப்படின்னு கூட்டிட்டு வந்தா நான் தப்பட்டேனே, நான் இதே சொல்லிட்டு இந்த உலகத்துல யாரும் உன்னை சந்தேகப்பட மாட்டாங்க வா அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வேணா அப்படி இருக்கலாம், மற்றவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ இப்படியே தான் நினைவு வந்துகிட்டு. இது ஒரு கவிஞர் சமீபத்தில் எழுதுன நான் வேடிக்கையா பார்த்தேன். அவரு விட்டில் பூச்சி போய் விளக்குல உழுவுது, விட்டிலே உன்னை தீக்குளிக்க சொன்ன ராமன் யார்? கவிதை. நீங்க அதாவது தீக்குளிக்க சொன்னான்னு நினைக்கிறோமே தவிர, ஒரு சிறையிலிருந்து அவளை விடுவித்து அவளுக்கு மானம் என்ற ஆடையை, தன்மானம் என்ற உடையை இந்த ராமபிரான் தன்னையே சான்றாக வைத்து தந்தான் என்பதுதான் ராமனை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி என்ற உறவில் நம்முடைய துணைவிக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதை போக்குவது நம்முடைய கடமை. அவள் மனத்தளவிலே துன்பப்பட்டாலும் சரி, உடல் அளவிலே துன்பப்பட்டாலும் சரி, அவள் தாழ்வு உணர்ச்சியோடு துன்புறாமல் பாதுகாப்பதுதான் அறிவுடைய கணவருக்கு துணை. ஆகவே ராமபிரானை பொறுத்தவரையில் நல்ல கணவனாக, கணவன்மார்களுக்கு நல்வழி காட்டுகிறவனாக, நம் வாழ்க்கைக்கு செம்மை சேர்க்கிறவனாக விளங்கினான் என்பதை உங்கள் முன்னால் வைத்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் கம்பன் கழகமும் பல்லாண்டு மிகச் சிறப்பாக நடைபெற வேண்டும். ஐயா முரளி அவர்கள் செய்கின்ற இந்த மாபெரும் தொண்டு, எல்லாம் வல்ல இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தொண்டு, மேலும் மேலும் அவர்கள் வளர்ந்தோங்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.